வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவள கலையில் சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். 2070 ஆண்டு முதலில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பாடத்திட்டம் தொடங்கிய போது அதில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற பெருமைக்குரியவர் ஆவார்கள். வெற்றி என்ற பட்டிமன்ற குழுவை அமைத்து சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். மேலும் பள்ளி கல்லூரிகளில் வேதாத்திரிய கல்வியை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2020 ஆண்டு முதல் பல ஜூம் நிகழ்ச்சிகளிலும் வேதாத்திரியத்தை சிறப்பாக பரப்பி சேவை செய்துள்ளார்கள். மேலும் பட்டிமன்ற நடுவராகவும் இருந்து வேதாத்திரிய கருத்துக்களை எடுத்துரைத்து வருகிறார்கள். 2022 ஆண்டின் ஞானாசிரியர் விருதும் பெற்றுள்ளார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் உறக்கங்களின் மிச்சம் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. குருவே துணை. சான்றோர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள், ஆழியார் ஜூம் இணையத்தில் இணைந்துள்ள அத்தனை பெருமக்களுக்கும் அடியேனின் முற்பகல் வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நண்பர்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஜூம் இணைய வழியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும். இப்போ சகோதரி நல்லா சொன்னாங்க, அந்த கவியை கரெக்டா எடுத்திருக்காங்க. 100 நம்ம உடம்புல செட்டப்பா உடம்புல இருக்கணும். அந்த சக்தி எலக்ட்ரிசிட்டிங்கிறது கரெக்டா இருந்துட்டு இருக்கணும். அது இல்லாம வரவு 16 வந்துருது, செலவு 18. உடம்புக்கும் 6 12, மனசுக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு 6 அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது அந்த கவி தோன்றிய காலத்துல, அருட்தந்தை வாழ்ந்த காலத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில கரெக்டா இருந்திருக்கும். பட் இன்றைய காலகட்டத்துல நம்ம கவனிச்சா உடம்புக்கு 12 கரெக்டா தான் இருக்கும். ஆனா மனசுக்கும் எண்ணங்களுக்கும் அது 6 பத்தவே பத்தாதுங்க. அது இருக்கு, கிட்டத்தட்ட இருக்கும். அது 40 50 சில பேர்த்துக்கெல்லாம் 90 வரைக்கும் தாண்டி போயிடும். உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை டோட்டலாவே எடுத்துரும். அப்ப செலவு 18 ஆகிற போது அதை 2 பாயிண்ட தான் தூக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தூங்குறதுக்கும் விடுறது இல்ல எண்ணங்கள். நிறைய பேர் நான் எல்லா இடங்கள்லயும் போய் கேட்கறது உண்டு, எத்தனை பேர் படுத்துன்னு தூங்குறீங்க, அந்த கொடுப்பனை எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் 2 பேரே கை தூக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இல்ல சார், நான் தலையில லைட்டா எனக்கு இச்சிங் இருந்து அதுக்காக கை தூக்குறேன் அப்படிங்கிறாங்க. அது கையை தூக்கல அப்படிங்கிறாங்க. படுத்துன்னு தூங்குறதே இல்லை. என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தோம்னா அத்தனை ப்ரெஷர் இருக்குதுங்க மனித மனதுல. அத்தனை எண்ணங்களுக்கு அப்ப இதனுடைய செலவுகள்லாம் உடம்பு எப்படி செரிக்கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தூக்கத்திலையும் பேலன்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அவங்க நல்லா சொன்னாங்க இல்லையா, அவங்க புலனை இயக்கம் நின்றுச்சுன்னா உள்ள உறுப்புகளுக்கு மட்டும், அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு மட்டும் செலவாயிட்டு இருந்ததுன்னா போதும், வெளி இயக்கம் நின்று போயிருது அப்படின்னு தூங்குறதே இல்லையே. அது தூங்குறது கூடாம இப்ப நம்ம நல்ல வழியில பயன்படுத்தக்கூடிய இந்த மொபைல் போனுங்கிறது தீய வழியில தானே பயன்படுத்தப்படுகிறது. எக்கச்சக்கமான பேருங்க அந்த அட்டானமஸையே கெடுத்து போடுறாங்க இல்லையா. அது கண்ணுக்கு ஒரு டார்ச்சு, கண் இமைகள் இயல்பா முழிச்சு மூடணும், அதெல்லாம் இல்லாம கெட்டு போற அளவுக்கு இருக்குதுங்க. அதுல வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா பிரேக்கிங் போடுறான், அது இன்னும் வேற பிரேக்கிங் போடுறான், இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங், அர்ஜென்ட் பிரேக்கிங்னு போட்டு ஏதாவது ஒரு நியூஸை கொடுக்குறான். அதுல மனம் அதுல செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சிரமம். தூங்குறதே விடாது. அதனாலதான் தூங்கும் போது 1 மணி நேரத்துக்கு முன்னால இந்த கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிவியோ மொபைலோ பார்க்காம இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது நேரம் இல்லைன்றாங்க. எனக்கு அப்பதான் சார் நேரம் கிடைக்குது, அந்த நேரத்திலயாவது பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க வேலை செய்யற இடங்கள்ல பணியின் தொழில் தான் திருப்பூர்ல.
ரொம்ப காலமா இந்த தொழில் இருந்துட்டு இந்த ஊர்ல வேற தொழில் இல்லையே, இதுதானே பண்ணணும், இது சார்ந்த தொழில்கள் தான் இருக்கும். அப்ப எல்லாருமே இந்த தொழில மதிய நேர இடைவேளை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்த செல்போன் வராத காலங்கள்ல கவனிச்சா மதிய நேரத்துல அந்த உணவு இடைவேளை 1 மணி நேரம் இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் எல்லாருமே படுத்து உறங்குவாங்க. அதுக்கு அனுமதி இருந்தது. எல்லா தொழிற்சாலைகள்லயும் வேலை செய்யற இடங்கள்ல படுத்து தூங்கிக்கலாம். ஆபீஸ்ல இருக்கிறவங்க இல்ல. அது அந்த நேரத்துல அவங்க சாப்பிட்டு அந்த லஞ்ச் ஹவர்ஸ்ல மறுபடியும் இது பண்ணுவாங்க. தொழிலாளர்கள் அத்தனை பேருமே தூங்கி எந்திரிச்சாங்க. அவ்வளவு நல்லா இருந்தது. வேலை சிறப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஐயா சாப்பிடுறாங்களே இல்லையே, சாப்பிடுற போதே மொபைல் பார்த்துட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த தலை அப்படியே கீழே விழுந்ததுன்னா அவ்வளவுதாங்க. அடுத்து அந்த பெல் அடிச்சாதான், சைரன் வந்தா தான் 12 to 1 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு முடிச்சதை கை கழுவுறாங்களே இல்ல, அது கூட தெரியல. அந்த அளவுல மன இயக்கங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அதிக செலவாகக்கூடிய சூழ்நிலை. அப்போ இதுல தூக்கம்ங்கிறது இல்லாம போயிருது. சரியான தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 5 அளவு முறையில் அருட்தந்தை சொன்ன விஷயம், 2வது விஷயமே உணவுக்கு அடுத்தது உறக்கம் சொல்றாங்க இல்லையா. அந்த உறக்கம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். அப்பதான் உள்ளுறுப்புகள் சர்வே செய்யப்படும். வெளி உறுப்புகளுக்கு அந்த சொன்னக்கூடிய சக்தி, அந்த எலக்ட்ரிக்கல் சக்தி மீண்டும் புதுப்பிக்கப்படும். நம்ம நல்லா வேலை செய்யலாம் அப்படிங்கிறது. ஆனா அது காரணம் இல்ல. சரி, இப்போ நம்ம உறக்கங்களின் மிச்சம் அது என்னன்னு பார்த்தா, விவரம் தெரிஞ்சதுல இருந்து நமக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு வயசுல, குறிப்பிட்ட வயசுல நமக்கெல்லாம் ஒரு விவரம் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா குழந்தை பிறந்ததுல இருந்தே வெளியே வந்தோடனே விவரம் தெரிஞ்சிருதுங்க. பஞ்சபூதங்களுடைய தாக்குதல் வர்ற போதே ஃபர்ஸ்ட் கண்ணு கூசுது, அழுக ஆரம்பிக்குது. ஒளி உள்ள ஒண்ணு இல்ல, இருட்டாதான் இருந்தது, இப்ப வெளிச்சம் வருது கண்ணுக்கு. காதுக்கு என்னென்னமோ சத்தம் கேட்குது. வாழ்கோமுடன் சொல்றாங்க, தங்கம்னு சொல்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஓசை கேட்குது. அப்புறம் நாவுக்கும் ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாத உணர்வுகள். என்ன காரணம்னா, 5 புலன்கள் மூலமாக பெறக்கூடிய உணர்வுகள் அத்தனையுமே நமக்கு பதிவாகாது. எண்ணங்களை பதிவாகாது, மற்றவங்க சொன்னாதான். அந்த பதிவுங்கிறது என்ன, நாட்டுல சுவையும் அப்படித்தான். ஏதோ அழுகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேனோ தாய்ப்பாலோ கல்கண்டா ஏதோ அதனுடைய இனிப்பு நீர் நாக்குல வச்சோடனே அந்த அழுகை அது மடை மாற்றப்படுகிறது. ஓ, இது நாக்குல சுவைக்குது, இனிக்குது அப்படின்னா அது மட்டும் மேல் மனசுல அப்படியே லைட்டா ரெக்கார்ட் ஆயிக்கும். புலன்கள்ல மட்டும் ரெக்கார்ட் ஆயிக்கும். சொல்றாங்க இல்லையா, விரிவு சுருக்க இயக்க ஜீவகாந்த பதிவு புலன்கள்ல மட்டும்தான், மூளைக்கு போகாது. அந்த புலன்களை ரெக்கார்ட் ஆனோன்னா இன்னொரு அதுக்கு புலனே ரெக்கார்ட் பண்ணிக்கும். அனிச்சை செய்யலாம். ஓ, அழுதா இனிப்பு கொடுக்குறாங்க, நம்ம இனிமேல் தேவைன்னா அழுகலாம். அப்படித்தான் அழுக ஆரம்பிச்சது. அப்படித்தான் பிடிவாதம்னு ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்ச காரணமே புலன்கள் இருக்கக்கூடிய ரெக்கார்ட். அப்ப இது எப்ப மூளைக்கு போய் ரெக்கார்ட் ஆகுன்னா, ஒரு 3 அல்லது 3.5 வருடங்கள் அதுல ரெக்கார்ட் ஆகி மூளை, என்ன காரணம்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலையானது மூளைத்தான் முதல்ல கட்டும். ஜீவகாந்தம் ஜீவ வித்து குழம்பின் மூலமாக மூளைத்தான் முதல்ல கட்டும். உணவு ரசமா, ரத்தமா, தசையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, சுக்கிலமா மாறி அந்த சுக்கிலம் ஃபர்ஸ்ட் 3.5 வருடங்கள் மூளைய கட்டுறதுக்கு எடுத்துக்கும். அதுக்கு டைம் அவ்வளவு வேணும். அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் உடம்ப கட்டும். அப்புறம் அந்த உடம்பு கட்டி முடிச்சோன்னுதான் மூளையில் இருக்கக்கூடிய ஜீவித்து குழம்பு புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே இறங்கணும்னு உயிரும் கீழே வந்துடும். அதனாலதான் நமக்கு எல்லாருக்குமே நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் பதிவா ரெக்கார்ட் 1.5 வயசு குழந்தையா இருக்கையில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாரே வச்சு பாருங்க, இருக்கவே இருக்காது. அம்மா சொன்னாதான், அப்பா சொன்னாதான், நம்ம கூட இருக்கக்கூடிய சுற்றங்கள் சொன்னாதான் நமக்கு தெரியும் இப்படி எல்லாம் இருந்தப்பா, இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்றது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா அது மூளையை தன்னைத்தானே மூளை உற்பத்தி ஆகக்கூடிய வித்து அந்த மூளையிலே கட்டிக்கொள்வதனால சிற்றறைகள் முழுசா பினிஷிங்கா இருக்காது. வேற ஒண்ணும் இல்ல, வீடு கட்டுற மாதிரிதான். அது முழுசா ஆகாதனால நம்ம குடியேற முடியாது. மூளையும் சிற்றறைகள் முழுசா கட்டாதனால அதுல எண்ணங்கள் குடியேறி தங்க முடியாது. அப்ப அந்த இடத்துல மூளையில தங்கினா தான் அடுத்தது கருமையத்து டிரான்ஸ்பார்மேஷன் ஆகும். டிரான்ஸ்பார்மேஷன் கருமையத்துக்கு போய் ஒரு தரமாற்றத்தை கொடுக்கும். அப்ப மூளையில பதிவாகாதெல்லாம் அப்படியே இருக்கும். நல்ல எண்ணங்களோட செஞ்சதை மட்டும் மூளையை அப்படியே உள்ள இருந்து எடுத்து கொண்டு வந்துடும். அது உள்ள மூளையில அது கருமையத்துல கருவில் இருக்கிறதுனால அது அந்த டிரான்ஸ்பரும் பருவம் அடைஞ்சு, ஏன்னா மூளை ஏற்றுக்காது இல்லையா. நீங்க வெளியில இருக்கக்கூடிய புலன்களுடைய பதிவுகளை ஏற்றுக்காது. நம்ம ஆன்மால கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளையும் மூளை கொண்டு வர முடியாது. முதுகந்தண்டு வழியா இருக்கக்கூடிய நரம்பு கற்றைகள் அதன் மூலமாக மேல ரெக்கார்ட் ஆகுது. அப்போ 3 அல்லது 3.5
மூளையினுடைய செயல்பாடுகள் அந்த சிற்றறைகள் பூர்த்தி அடைஞ்சதுக்கு பின்னாலதான் எண்ணங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது, ரெக்கார்ட் ஆரம்பிக்குது. அதுதான் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள். இதுல ஒரு சூட்சமத்தையும் கடவுள் நமக்குள்ளார மறைச்சு வச்சிருக்காருங்க சான்றோர் பெருமக்களே. என்னன்னா, சின்ன வயசுல அம்மா அப்பா நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது நமக்கு ரெக்கார்டு இல்லாம போயிடும். அந்த ரெக்கார்டு இல்லாதனாலதான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கோபம், ஆத்திரம் இதெல்லாம் வர்ற போது அவங்களையவே நம்ம தூஷணமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றோம். என்ன காரணம், நீ என்ன பெருசா பண்ணிட்டேன், எல்லாரும் என்னதான் பண்ணாங்கன்னா என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க. அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும், அது நமக்காக கணவன் கைவிட்டு போனா கூட நான் பாக்குறேங்க, குழந்தைகளை இடுப்புல மடியில எல்லா இடங்களையும் தலைமையில அப்பெல்லாம் தோல் உட்கார வச்சுட்டு போவார். இதெல்லாம் நமக்கு தெரியாம போயிடும். நம்முடைய கழிவுகள்ல எப்படி எல்லாம் அவங்க சுத்தப்படுத்தி இருப்பாங்க, என்னமெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாம ரெக்கார்டு எடுத்துருதுங்க. அந்த எடுத்ததுக்கு பின்னாலதான் ஆன்மால நல்ல பதிவுகள் இருந்து நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மிச்சமா இருக்கும், ஆன்மால இருக்கும். அது இல்ல, அது ஏன்னா அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க, நம்மள அப்படி நல்லா பார்க்கணுங்கிற இது மூலையில வந்ததுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா அதையே பார்த்து நம்ம குழந்தைகள் அவங்க நம்மள பார்ப்பாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு சூழ்நிலையில நம்ம மன அழுத்தத்தின் காரணமாக சர்க்கம்டன்சஸ் ஃபோர்சிங் சொல்லக்கூடிய சூழ்நிலையினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக நம்ம அவங்களே தவறுதலா பேசுற போது அது பாவச் செயல்கள்ல பெரிய பாவமா ரெக்கார்ட் ஆயிடும். அப்ப மூளையினுடைய கட்டமைப்பு அந்த இடத்துல பாருங்க எப்படி கடவுள் மறைச்சு வச்சிருக்காரு. நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது தெரியலங்கிற மாதிரிதான் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல தான் குரு வர நம்ம ஐவகை கடமைகள்ல மெயினா சொல்றாங்க இல்லையா, அந்த கருமைய இதுலயே கலங்கப்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் சொல்றது ஐங்குறவர் வழிபாடுன்னு சொல்றது அன்னை, தந்தை அப்படிங்கிற இடத்துல அடுத்த குரு, அடுத்தது ஆட்சி தலைவர், அரசு அப்படிங்கிற இது நிலையில எல்லாமே கொண்டு வந்துடுறாங்களே, தெய்வம், அரசு அப்படிங்கிற 5 நிலையை கொண்டு வந்துடுறாங்களே. ஐங்குறவர் வழிபாடுங்கிறது அவ்வளவு அழகா வச்சது. நம்ம அந்த வழிபாட்டு முறை வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அவங்க கூப்பிடவெல்லாம் வேண்டியதில்லை. அவங்களுக்கு உண்டான கடமைகளை நிறைவா செஞ்சுட்டு வந்தாலும் இப்ப அதை செய்ய விடாம தடுக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறது தான் பிரச்சனை. எல்லாரும் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் எல்லாம் கிடையாதுங்க. பெரியவங்க வீட்டுல, எங்க தாத்தா வீட்டுல அம்மா வழி தாத்தாவும் அப்பா வழி தாத்தாவும் எந்த வீட்டுல பார்த்தாலும் ஒரு மிடில் ஏஜ் தாண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், தனியா படுக்கையறைன்னே கிடையவே கிடையாது. ஆனா 7-8 குழந்தைகள், 10 குழந்தைகள் எப்படி எல்லாம் இருந்தாங்க எப்படின்னு பாருங்க, ஆச்சரியமான விஷயம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. இன்னைக்கு வீடு கட்டினாலே எத்தனை பெட்ரூம்னு கேட்கும், அந்த அளவுக்கு கொச்சையான விஷயம் அல்ல. இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லாம போயிருச்சு அப்படிங்கறது நமக்கு வேதனையான ஒரு வருத்தம் கூட. அப்போ அந்த அளவுக்கு நம்ம உறவுகளை மேம்படுத்தி நல்லா இனிமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில பதிவுகள்ல நல்லா இருந்தது. நல்ல பதிவுகள் மேற்கொண்டு எல்லா இடங்களையும் வந்துருந்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் நமக்கு நல்ல செயல்களை பாருங்க. எத்தனைதான் விளக்க நமக்கு கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கையில பழக்கம் தானே ஜெயிக்குது. கோவப்படக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லாத விஷயமா, தன்னைத்தான் காக்கில் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம், சினம் கவலை எனும் இவ்விரண்டு இனமும் அந்த இனத்தை சேர்த்துக்கவே விடாதுங்கிறார் தந்தை. எல்லா மகான்களும் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது கோவப்படக்கூடாதுன்னு ஒரு 2-3 முறை சொல்லி பாருங்க. வீட்டுல இருக்கிறவங்க ஒரு 5வது முறை சொல்றையில அவங்களுக்கு கோவம் மெல்ல மெல்ல பில்டப் ஆகுங்க. அந்த டென்ஷன் பில்டப்ங்கிறது இந்த சமயத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் கரெக்டா சொன்னார், லைட்டா நமக்கு பிடிக்கலன்னு ஒரு செட்டப்ல இருக்கிறோம். ஒரு நாளைக்கு முன்னால கூட நம்ம ஒரு சார்பு நிலையில இருக்கிறாங்கிறத அருட்தந்தை எழுதியிருந்தாங்க நாளொரு நற்சிந்தனையில. அது கவனிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம எப்படி நமக்கு பிடிக்கல, முகம் பிடிக்கல, பேச்சு பிடிக்கல, நடவடிக்கை பிடிக்கலன்னு ஒரு நமக்குள்ளார ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கணும். இந்த வட்டம் அதுக்கு மீறி இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகும். அந்த நம்மளுடைய மனோபாவம் இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த காந்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கொஞ்சம் ஸ்பீட் ஆகிற போதுதான் அது மூளையில வேக வேகமா அடிக்கிற போது அந்த எண்ணத்துடைய தாக்குதல்கள் நமக்கு அந்த வேகத்துல என்ன பதிவாச்சோ அது தூண்டப்பெறுகிறது. தூண்டப்பெறுகிற போது எண்ணம், சொல், செயல் எல்லாமே கண்ட்ரோல் இல்லாம போகும். அப்ப ஒரு சமயத்துல ஒரு நல்ல விஷயத்த கூட படிச்சேன். அது கிளீனா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, சில தகாத வார்த்தைகள் அதெல்லாம் பேசக்கூடிய இது நம்ம எதற்காக நமக்கு எல்லாம் வருது அப்படின்னா, அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம், அவங்க வார்த்தைகளையும் அவங்க நடவடிக்கையோட எதிரில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வார்த்தைகளையும் தாங்க முடியறதில்ல, அவங்களுடைய நடவடிக்கைகளும் நாம தாங்க முடியாத மனோபாவத்தில் இருக்கிறதுனால அதைய தடுக்க
பேசுறதுக்கு நம்மளே எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் தகாத வார்த்தைகள் பேசிட்டு அற வழிப்படி நம்ம அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு நம்ம வரலைங்கிறது தான். அறம் அந்த இடத்துல இல்லாம போனதுதான் பெரிய கொடுமையான விஷயம். அந்த அற வழிப்படி அதை நேர்மை, அறம் நேர்மை ரெண்டு இருந்துட்டா போதும். ஒன்று அற வழியில நம்ம நடக்கிறோம், அப்ப நமக்கு பயம் இல்லை. ரெண்டாவது நேர்மையான வழியிலேயே நம்ம அதை எதிர்கொள்றோம், வேற என்ன பயம் இருக்கு போகுது? இல்லப்பா நீங்க சொல்றது இப்படித்தான், இதுதான் இந்த இடத்துல இது தவறு. அப்படி இல்லாததுனாலதான் நமக்கு என்ன ஆகுது, தடித்த வார்த்தைகள், கனமான சூழ்நிலைகள் உருவாகிறதுனால அதனுடைய பதிவுகளும் மேற்பதிவா மாறி மாறி அது பழக்கமாவே மாறி போகுது. அந்த பழக்கத்துல இருந்து, அதனாலதான் பழக்கத்துல இருந்து விடுதலை ஆக முடியுது. எத்தனை விளக்கம் கிடைச்சாலும் பழக்கம் தானே செய்யுது. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அந்த கியூங்கிற சென்ஸ், அதே மாதிரி சுற்றுப்புற சுகாதாரத்தை பராமரிக்கணுங்கிற சென்ஸ், அந்த நம்ம விடுத்தது தானே, யாரு பார்க்க போறாங்க, யாரு கவனிக்க போறாங்க அப்படிங்க எல்லாருமே அப்படி பண்ற போது என்ன ஆகுது? அப்போ அதே அந்த இடத்துல வள்ளுவம் சொல்லு, தன்னெஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்ப நமக்கு விவரம் வந்ததுக்கு பின்னால நம்ம பெற்ற அனுபவங்கள்ல எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதைய மறக்காம உள்ள தங்கிக்கிறது பாருங்க, அதுதான் எண்ணங்களின் உறக்கங்களின் மிச்சம். அது நம்மள ஏதோ ஒரு சூழ்நிலையில அதை நம்மள வழி நடத்திடுங்க. அனுபவமா மேல இருந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னா, சில விஷயங்களை நம்ம பயப்பட்டு நம்மள பயந்து பயந்தே தான் வளர்த்திருக்காங்க. நீ அதுக்கு சரி வர மாட்டா, அதுக்கு சரி வர மாட்டா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அது ஆண்களுக்கு எல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க, பெண்களுக்கு அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கொடுமை. சிரிக்க கூடாதுனால ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்கல்ல, அது கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுங்க. அது வித்தியாசம் என்ன, கால் உங்களுக்கு சுகமா இருக்குது, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு போகும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்துல ஆண்களை வளர்த்திட்டாங்க. ஏற்றுக்கொள்ளவே கூடாது, பெண்களுக்கு நீ என்ன இப்படி எல்லாம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க உங்க வீடுகள்ல அப்படி எல்லாம். அது ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம குழந்தைகள்ல ஷூ சாக்ஸ் எல்லாமே போட்டுட்டு வெளியே உள்ள வரக்கூடிய சூழ்நிலை. அந்த காலத்துல அப்படி எல்லாம் இல்லை. நமக்கு அந்த ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ. இப்ப நல்ல விஷயங்களை நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, தீய விஷயங்களும் நிறைய நமக்குள்ளார பதிவாயிருக்குது. தீயவை தீய பயத்தலா, தீயவை தீயினும் மஞ்சப்படும். இப்ப என்னன்னா, மனித மனத்தினுடைய தன்மை நல்லதை மறந்துருக்க, கெட்டதை கொஞ்சம் அப்படியே உறங்காம மிச்சமா வச்சுட்டே இருக்கும். அந்த மிச்சம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா யோகம். அதுக்கு அருட்தந்தை அருளிய மனவளக்கலை யோகம் பிரமாதமான யோகம். ஏன்னா லைனா வச்சிருக்காங்க. நீங்க வாழ்வின் நோக்கத்தை சொல்றாங்க, அடுத்து வாழ்க்கை தத்துவம் சொல்றாங்க. அந்த வாழ்க்கை தத்துவத்தின்படி நீங்க வாழ்றதுக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் அடைஞ்சுக்கணும், இதெல்லாம் தேவைகள்ல இருந்து, காப்புகள்ல இருந்து, அறநெறிப்படி இதெல்லாம் சொல்லி அதை நம்ம பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாலே போதும். அப்போ பாருங்க, அந்த பயன்பாட்டு கொண்டு வரதுக்கு நிறைய பேருக்கு முடியறதே இல்லை. என்ன காரணம்னா, இதுதான் உள்ள இருக்கக்கூடிய மிச்சங்களுடைய தாக்கம் கடுமையா இருக்கு. அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு துளி விஷமா இருந்ததுன்னா போச்சு இல்லையா, அது என்னைக்குமே ஆகாம போயிருங்க. அதே போல நம்ம இருக்கக்கூடிய மிச்சமான உறங்காத உறக்கத்தின் மிச்சங்கள், அந்த எண்ணங்கள், நம்ம அனுபவங்கள், விவரம் தெரிஞ்சது. நம்ம இந்த இடத்துல விருக்குன்னு பயந்தோம். அந்த விருக்குன்னு பயந்தோம்னா அந்த அட்ரினல் நம்ம உடம்புல அது ரெக்கார்ட் பண்ணிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பு ஒரு பய உணர்வை கொடுத்து அது யாரை பார்த்தாலும், அந்த சூழ்நிலை பார்த்தாலும் அந்த பய உணர்வு வந்துருங்க. அந்த அட்ரினல் இருக்கக்கூடிய இடம் சிறுநீரகங்கள் இருக்கிறனால அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து மூத்திரப்பையும் நமக்கு ஓபன் பண்ணி விட்டுரும். அதனாலதான் சின்ன குழந்தைகள்லாம் அந்த இடத்துல யதார்த்தமா மூத்திரம் பெஞ்சிருவாங்க. நமக்கு பெயர்தே இல்லையா, சவு லூஸ் ஆகி போயிடும். அதனாலதான் இந்த காலத்துல இத்தனை எண்ணெய் தாக்குதல் இருக்கிறதுனாலதான் அந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சரியா வேலை செய்யாதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த நீரிழிவு நோய் நிறைய வரக்கூடிய வாழ்க்கையில எண்ணங்கள் தான் அதிகமா காரணமா இருக்கு. நீங்க உடல் இயக்கத்தை விட மன இயக்கம், எண்ணங்களுடைய தாக்கம். அப்ப நம்ம அனுபவம் நமக்குன்னு இது அம்மானா இப்படி இருப்பாங்க, அப்பானா இப்படி இருப்பாங்க, அண்ணன்னா இப்படி இருப்பாங்க, அக்கானா இப்படி இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி இருப்பாங்க. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, பெரியவங்க சண்டையில நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அவங்களுடைய கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்னால பாதிக்கப்படுபவர்கள் நம்ம குழந்தைகளா இருக்கிறோம். நம்மளும் குழந்தைகளா இருக்கலாம். அந்த மாதிரி சில பாதிப்புகள் நம்ம உடம்புல நெருடலா நெருஞ்சி முள்ள போல இருக்குங்க. அது மிச்சம். அதை எடுக்கணும். எடுக்கிறதுக்கு விடவே விடாது. அந்த இடத்துல வள்ளுவர் வந்துடுறாரு இல்லையா, தீயினால் சுட்டமும் ஆனா நாவினால் சுட்ட விடு இல்ல, அப்படியே குத்தி நிக்குது. அந்த எப்படி எடுக்கிறது, அதுக்குதான் யோக கலைகள்ல தற்சோதனையே பிரமாதமா அருட்தந்தை அந்த மிச்சத்தை எல்லாம் கூட்டி எடுக்கணும், இல்லைன்னா தொடச்சி எடுக்கணும், இல்லைன்னா கழுவி எடுக்கணும், இல்லைன்னா பெயிண்ட் பண்ணி எடுக்கணும், கிளீனா எடுத்துடணும். அதுக்கு எண்ணத்துல இருந்து, ஆசையில இருந்து, சின்னத்துல இருந்து, கவலையில இருந்து, எல்லா இதுலயும் கடைசியில நான் யாருங்கிற ஒரு கான்செப்டையும் கொடுத்து பிரமாதமா கொடுத்துருக்காங்க. அது செயல்பாட்டு கொண்டு வர, நம்ம எல்லாமே செயல்பாட்டு கல்வி. அந்த செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு செயல்பாட்டு கொண்டு வந்துட்டோம்னா சுலபமா போயிடும். செயல்பாட்டு கொண்டு வர்றது இல்லையே.
இப்போ அதுக்கு அப்படி வந்துச்சுன்னா திறந்த புத்தகம், நம்ம மனம் வந்து திறந்த புத்தகம் ஆயிரும். அதுல வந்து பெருசா பதிவுகள் ஆகாது. அதையே இப்போ சொல்றது கூட திறந்த புத்தகம்னு நம்ம சொன்னோம்னா அதே அதுக்கு உடனே அந்த மீம்ஸ் உடனே சொல்லிடுறாங்க, சார் நானே என் மனசு திறந்த புத்தகமா தான் வச்சிருந்தேன், நீங்க அதுல வந்து நிறைய பேர் கவிதை எழுதினாலும் பரவாயில்ல, கண்டபடி கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கேன் சார். இல்லம்மா நீ கூட அப்படி சொல்றேன், கண்டபடி கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கேன், என்ன பெரும்பாலும் ஐலவியம் தான் கிறுக்கி வச்சிருப்பான், ஆனா எங்களுக்கு வந்து பக்கத்தையே கிழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா, பக்கம் எங்கேயுமே தெரியல, பக்கத்து ஒரு பக்கத்தை காணான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறோம். திறந்த புத்தகமா இருந்தாலும் அதையும் கேள்வி கிண்டல் வேடிக்கை அப்ப இதெல்லாம் யதார்த்தம் இப்ப நம்ம யதார்த்தம் எடுத்துக்கிறோம், மனவளக்கலை நமக்கு இருக்கு, சப்போர்ட் ஆகுது. ஆனா அந்த காலத்துல குருவனுடைய அறிவுமை இல்ல, நல்ல குரு யாருன்னு தெரியல, வாழ்க்கை தெரியாத போதுல ஒவ்வொன்னா பதிவாய் அதை பாருங்க, அந்த பய உணர்வு நல்லது ரெக்கார்ட் ஆயிருக்கும், கை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும், குளிச்சுட்டு தான் நீ வந்து ஒரு நாள் உங்களுடைய அலுவலகம் தொடங்கணும், எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த ரெக்கார்டுகள்ல நல்ல ரெக்கார்டு நம்ம அது வந்து ஃபைல் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுறதுனால பில்டினா போயிடும். ஆனா நமக்கு என்ன ஆகுது, இந்த கெட்டதனுடைய இதுதான் தாக்கம், நம்ம அறியாம நம்மளை நடத்திடணும், அதான் பழக்கம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பொங்கல் விடுமுறை தினத்துல வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது, குருவர்களால போயிருந்தோம். எல்லாம் சுற்றுலா போயிட்டு ஒரு இடத்துல வந்து அந்த சிங்கப்பூர் மாநகரத்துல நடந்து போய்க்கல, அந்த சிக்னலை சமிக்கையை கரெக்டா பார்த்து அது அவங்க வரைஞ்ச இடத்த பார்த்து அது வழியா எல்லாரும் நடந்து போனாங்க. நானும் மனவளக்கலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தான், இன்னொரு நண்பரும் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர். எங்களை அறியாம நாங்க 2 பேரும் அந்த லைனை விட்டு அந்த வெள்ளைக்கோடு விட்டு விலகி புல்வெளியில நடந்து அந்த ரூட்டு ஜாயின். அப்ப நான் ஏதாச்சும் பார்த்துட்டு என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு அது பார்க்கறதே மனவளக்கலையினுடைய வெற்றிங்க. நீங்க யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. இல்ல சார், என்னதான் இருந்தாலும் பழக்கம் ஜெயிக்குதுன்னா கூட அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு அருட்தந்தை கொடுத்தாரு இல்லையா, அது மிகப்பெரிய வெற்றி. அது அப்ப நான் கவனிக்கும் போது, சார் என்ன சார் எல்லாரும் லைன்ல போனாங்க, நம்ம இப்படி விலைக்கு வந்துட்டோம், அந்த நண்பர் சொன்னாரு, ஆமா சார் நமக்கெல்லாம் அது டிஃபால்ட்டாவே இருக்குது அப்படின்னு. ஆச்சரியமான உண்மை அது. நமக்கெல்லாம் வந்துங்க அது அந்த மாதிரி நம்ம சின்னதுல அப்படி பழகிட்டோம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ், செல்ஃப் காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாமே வந்து அந்த பழக்கத்துடைய இதுதான் மேல நிறைஞ்சு நிக்குது. அதை ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறது தான். வேற ஒண்ணும் இல்லை, அது கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க, தியானத்துல உட்காருங்க, என்ன தாக்குதல். சுவாமிஜி கரெக்டா சொல்றாங்க. எப்படின்னா இப்ப தியானத்தினுடைய மகத்துவம் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல படிக்கிற போது சொல்றாங்க, ஏன் புலன்களை கட் பண்ணி கை கோர்த்து மடி மீது கை வச்சு நேரா முடிந்தவரை நேரா உட்காரணும் அப்படின்னு சொல்ற போது புலனியக்க நின்றணும். புலனியக்க நின்னாதான் அந்த புலன்கள் மூலமாக பெறக்கூடிய பதிவுகளுடைய தாக்கம் குறையும், உள்ள போக மேற்கொண்டு பதிவு இல்லை. அப்ப என்ன ஆகுன்னா மனம் வந்து இன்னொரு விஷயத்த பண்ணிட்டு, சரி நீ வெளியிருந்து தானே கொண்டு வரல, ரெக்கார்டு நான் பண்ணிக்கல, மனதனுடைய இயக்கம் வந்து பதிவு செய்தல் சுருக்கி வைத்தல்ங்கிற வேலையை பண்ணல, ஆனா நான் உள்ள இருக்கக்கூடிய நீ பதிவு பண்ணதெல்லாம் எடுத்து காட்டுறேன்னு மூளை வழியை எடுத்து காட்டிட்டு. அதனாலதான் சினிமால சொல்ற மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். கண்ணமூடி உட்கார்ந்தா தான் எக்கச்சக்கமான எண்ணங்கள் வருங்க, கொஞ்சம் நெஞ்சம் வராது, பயங்கரமா வந்துட்டு இருக்கும். அந்த எண்ணத்துடைய தாக்குதல் அதிகமாயிடுச்சுன்னா மூளை ஒண்ணுமே பண்ணாது, அதெல்லாம் புடிச்சு வச்சிருச்சுன்னா அது செயல்பாட்டுக்கு கொண்டு எது ரொம்ப விரும்புறீங்களோ அது செயல் பண்ணுறது. சிலதெல்லாம் விரும்பாமே போயிடும், அனிச்சை செயலாக போயிடும். நீங்க தண்டுவடத்தினுடைய அனிச்சை செயல்லாம் கம்மி. சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, தீ பட்டுருச்சுன்னா நீங்க பால் இறக்கி வைக்கல, டக்குன்னு கையெடுக்கிறது மூளைக்கு வந்து செய்தி போய் நீ கையெடுப்பான்னு சொல்றதுக்கு முன்னால தண்டுவடமே அனிச்சை செயலா செஞ்சிருது அப்படிங்கிறது. இப்ப அனிச்சை செயலாக புலன்களை அப்படி பண்ணிருங்க, கிளீனா பண்ணிருது. கண்ணு எது கேட்க கூடாதுன்னு சொன்னா உடனே அப்பதாங்க, கண்ணு பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீங்க அப்பதான் கண்ணை மூடி உட்காருங்கன்னு தவத்துல சொன்னா போதும். அது டீச்சர்களுக்கு தவம் எடுத்துன்னு ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் இந்த சின்ன குழந்தைகளுடைய இது வந்து அவங்களுக்கு ஆக்கினி கண்ணை மூடுங்க டீச்சர், கண்ணை மூடுங்க அரசு பள்ளி டீச்சரும் எல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தாங்க, எல்லாம் சரி கண்ணை மூடுங்க இப்ப உங்களுக்கு டீச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நுனி மூக்க பார்த்த மாதிரி உட்காருங்கன்னு சொன்னா ஒரு டீச்சரா யாரோட மூக்க சார், ஐயோ மேடம் உங்க மூக்கத்தான் பார்த்த மாதிரி உட்காருங்க அப்படின்னா மத்தவங்க மூக்கு அவங்களுக்கு அது சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பசங்க கூட பழகி அவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க. யாரோட மூக்குன்னு கேட்டாங்க, என்ன சொல்றது, அவங்க நுனி மூக்கு கண்ண மூடுங்க. இப்ப அது ஒருத்தரமே மூட மாட்டேங்கிறாங்க, அந்த புலன் காது கேட்க மாட்டேங்குது. ஏன்னா பில்ட்னா டிஃபால்ட்டாக வந்து சொன்னா கேட்கறது இல்லை, ஏன்னா அவங்க நடத்துற குழந்தை யாரும் கேட்கறது, அதான் பிரச்சனை. அதனால இவங்கள அந்த மாதிரி பழகி அவங்கள மாத்திரத்தை விட இவங்க மாறி போயிடும். அப்ப இந்த மாறி போறதுனால என்னன்னா அப்புறம் கஷ்டமா இருக்கு, கண்ணை மூடி வச்சு அவங்க எல்லாம் இது பண்ணுங்க. அப்ப பாருங்க இதெல்லாம் அனிச்சை செயலா மாறி. நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, டக்குன்னு அழுங்காம தெரியாம சாப்பிடுறது ட்ரை. எதை வேண்டாம்னு சொல்றோமோ அது நம்ம அந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கிறதுனால அதுக்கு பேர் தான் பழக்கம்னு சொல்றாங்க.
அந்த பழக்கத்தினுடைய ஆளுமை நம்ம வந்து நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்கறது தான். அதுக்குத்தான் தற்சோதனைன்னு 5 வகைகள் அதை பிரமாதமா கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பழக்கத்துக்கு இந்த உறக்கங்களினுடைய மிச்சமாகிய பழக்கத்தினுடைய இதுதாங்க உறக்கங்களினுடைய மிச்சம். நம்ம எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறோம் பாருங்க. குடுமையிலையும் கொடுமை. நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கை துன்பகரமா மாறுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுறது. நாளைக்கு 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 நாளைக்கு. அது குறிப்பா ஆண்கள் வந்து தள்ளி போடுறதுக்கு என்னமோ சொல்றாங்க, சார் என்ன சார் பண்றது, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, என்னால எதுவுமே பார்க்க முடியல, எங்க டைம் நீங்க சொல்றீங்க, தியானம் பண்றதுக்கு எங்க டைம் இருக்கு, தவம் பண்றதுக்கு எங்க டைம் இருக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு எங்க டைம் இருக்கு சார், எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் சார் அப்படின்னா, ஆமா சார் எப்படின்னா, அப்ப அதுல கரெக்டா சொல்றாங்க. இப்ப நீங்க என்னன்னா, உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படின்னா சரியா தமிழ்ல சொன்னோம்னா நம்ம வேலைகளை திட்டமிட்டு பண்றது இல்லைன்னு அர்த்தம். அதுதான் வேலைகளை திட்டமிட்டு பண்ணிட்டா எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. நேரம் இல்லாம எல்லாம் கிடையவே கிடையாது. அது அது சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, 5 ஏழாவது முறையில 3வது இடத்துல உழைப்ப சொல்றாங்கல்ல. உழைப்ப வந்து நீ கரெக்டா திட்டம் போட்டு தானே பண்ணணும். இந்த நேரத்துல இப்படி பண்ணணும், இது இது இந்த இடத்துல பண்ணணும், எல்லாத்தையும் ஷேர் சொல்லணும், கம்யூனிகேஷன் கேப் எல்லாம் பண்ணணும். இந்த காலத்துல பொருளாதார நிபுணர்கள் சொல்றது அத்தனை வேணும். தகவல் தொடர்பு கரெக்டா கொடுத்துரும். இதுதான் இப்படித்தான் பண்ணணும், இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கும் காம்ப்ரமைஸ். விடு அப்புறம் சொல்லிக்கலாம், நாளைக்கு சொல்லிக்கலாம், வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். வீட்டுக்கு போனோம்னா டிவி ஓடிட்டு மறந்து ஏதாவது சாப்பாடு நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து இல்லைங்க என்ன தாளிக்கணும், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இல்ல நான் லைட்டா டேஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பாக்குறது, இதெல்லாம் அப்ப அந்த பழக்கத்தினுடைய ஆளுமை. ஆனா இது மத்தவங்களுக்கு துன்பம் அளிக்கலைன்னா நமக்கும் துன்பம் அளிக்கலைன்னா தவறு இல்லைன்ட்டாங்க சுவாமிஜி. இப்ப அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க கணவனோ மனைவியோ பண்ணக்கூடிய சமையல லைட்டா எடுத்து டேஸ்ட் பாக்குறது வந்து அது வந்து எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அது இல்லை. ஆனா விருந்தாளி இருந்திருக்காங்கன்னா நீங்க டேஸ்ட் முறையா பண்ணு. கையில எடுத்து இந்த சண்டே சமையல் அது இது நல்லா டிவில காமிக்கிறாங்க, யூடியூப்ல எத்தனை விதமான சமையல்னு சொல்லிட்டுங்க. அப்படியே அவங்க சமைக்கிறவங்க கையில எடுத்து டைரக்டா நாக்குல வைக்கிறாங்க. அது பேரு நக்கி பாக்குறதுன்னு பேரு. அப்படியெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு அந்த கையை துடைக்கிறாங்களே என்னன்னு தெரியல, மறுபடியும் அடுத்த முறை டேஸ்ட் வரையில அதே கை தானே வைக்கிறாங்க. அது நம்ம பண்பாட்டுக்கு உகந்ததான். ஆனா நம்ம எல்லாம் அப்படி இல்லை. இடது கையில நம்ம தாய்மார்கள்லாம் வந்து இடது கையில ஊத்தி தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு தட்டுத்தலையோ இல்லைன்னா ஒரு கையில அந்த கரண்டியில எடுத்து ஊத்தி அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு அந்த ஒழுக்கம். ஏன்னா விருந்தாளி வர்ற போது அந்த இடத்துல நம்ம அந்த சுய கட்டுப்பாடு பாருங்க. இதெல்லாம் நமக்கு நல்ல பழக்கமா உறக்கங்களின் மிச்சமா இருக்குது. இது விருந்து. அதனால நோக்க குலையும் விருந்து தானே. அதனால மோப்ப குலையும் அணிச்ச முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. அதனால அந்த நம்ம டம்ளர் வைக்கிற இது பாணியிலேயே வந்து வாங்கணும் இதுலயே கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க எவ்வளவு அழகா அந்த பண்பாடு நமக்கு எல்லாம் கத்துக் கொடுத்துருக்காங்க. இது விருந்து செய்யறோம், விருந்து செய்யும் போது அது மடின்னு கூட சொல்லுவாங்க. சில என்னுடைய பிராமண நண்பர் ஒருத்தர் இருந்தாருங்க, மடியா இருக்கணுங்க. அது என்னன்னா அப்படி என்ன சாமி மடின்னு கேட்டா அவர் சொல்லுவார், இல்லைங்க குளிச்சுட்டு வந்தோடனே நீங்க அந்த பக்கம் பின்னால எதுக்குமே போகக்கூடாது, தெய்வ வழிபாடு பண்ணிட்டு அப்படியே நாங்க அதுக்கு அதான் கடவுளுக்கு படைக்கிற மாதிரி. விருந்தும் கடவுள் தான். அதிதி தேவோபவ தானே. அது பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. அதனால அது கடவுளுக்கு நிகரானவர்கள் சொல்றாங்க இல்லையா. அம்மா கடவுளுக்கு நிகர் மத்ரு தேவோபவ, அப்பா கடவுளுக்கு நிகர் இது வந்து பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ. குருவா கடவுளாதான் வந்திருக்காரு. ஆச்சாரியன் கடவுளினுடைய இன்னொரு அம்சம். தேவோபவ அதிதி, நம்ம நாடு வர்றவங்க அத்தனை பேரும் அதிதி. என்ன ஹெல்ப் கேட்டு வந்தாலும் அதிதி. அதுல ஒரு இது கூட சொல்றாங்க, கொடுக்கறவங்கள தடுக்கூடாதுங்கிறாங்க. நாங்க கூட ஒரு யாராவது சாயந்தர நேரத்துல ஏதாவது பணம் கேட்டா ஏடிஎம்ல இருந்து வெளிவரையில அது பாருங்க ஏடிஎம் வாசல்ல இருக்கிறாங்க. அது போக இந்த இளநீர் குடிக்கிற இடத்துலயும் வந்து நின்னுக்கிறாங்க. அதை பார்த்தாலே வண்டி திருப்பிட்டு போயிடுறாங்க. இளநீர் இருக்காருக்கு, அவருக்கு வியாபாரம் ஆகுறது இல்லை. அப்படி குடிக்கல ஒரு 10 ரூபா தான் கொடுத்தா அப்புறம் ஏடிஎம் இருந்து உள்ள வந்து ஒருத்தர் சொன்னார், சார் அவங்க கொடுக்காதீங்க, அவங்க வந்து மது அருந்ததுக்கு போறாங்க. கடை பேர் சொல்றாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. அந்த மார்க் அப்படின்னு சொல்றாங்க, போறாங்க, அதனால நீங்க கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு கொடுக்கறத தடுக்க பெரிய பாவமா. இங்கே போயிட்டு போறாரு, அவ்வளவுதான், நம்ம கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அதே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பாத்திரம் எரிஞ்சு பிச்சையிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அதே சொன்னா கூட இப்ப வகுப்புல சார் அது குழந்தைகள்லாம் பசங்களே, சார் சில்வர் பாத்திரமா ஈய பாத்திரமா, இல்ல அந்த காலத்துல வச்சிருப்பாங்கல்ல திருவோடா அப்படி இல்லப்பா. எல்லாத்தையும் இன்னைக்கு பாரதிதாசன் சொன்னது போல நம்ம மனவளக்கலையில தான் தமிழ் இருக்குது. மெல்ல தமிழினி சாகுங்கிறது அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 50 வருஷம் கழிச்சு தமிழினுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியலங்கிறதும் தெரியாது. எப்படி வேணாலும் மாறலாம். அந்த குழந்தைகளுக்கு பாருங்க அது தெரிய மாட்டேங்குது. என்னன்னா இன்னைக்கு அது
சின்ன வயசுலயே ஒரு குழந்தை போட்டு நீ ஏன் தமிழ், இப்ப நம்ம செய்தியில் படிக்கிறோம் இல்லையா, தமிழ் பேச காதை பிச்சை போடுச்சு அந்த டீச்சர் அம்மா, என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த தமிழ் பேசிட்டாங்க குழந்தை, அதனால நாங்க வந்து தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. என்ன தமிழ்நாட்டுல என்ன எனக்கு தெரிஞ்ச உலகம் முழுவதும் அவங்க தாய்மொழி பேசுறதுக்கு தடை போடக்கூடிய ஒரு நாடு பாருங்க. இது அவங்களுக்கு எல்லாம் வந்து உள்ள போகுங்க, அது அது அப்படியே நிக்கும், மிச்சமா நிக்குங்க. அப்ப அது கலப்பு ஏற்பட்டு நம்ம தாய்மொழியினுடைய கலப்பு ஆங்கிலம் கலப்பு. ஆங்கிலத்துக்கு எதிரில்லை, ஆங்கிலம் ஒரு மொழி தானே, அந்த அளவுக்கு ஆங்கிலம் பேசலாம், ஆங்கிலம் பேசுறதுக்கு தவறு இல்லை, அதுக்கு எதிரானவங்க இல்லை. நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, மொழியில இருக்கு. சுவாமிஜி கிளியரா சொல்றாங்க இல்லையா, மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க கரெக்டா தான் பில்டின் தான் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க அந்த டிஃபால்ட்டா மாறி இருக்குது பாருங்க, அது உறக்கங்களின் மிச்சம், அந்த எண்ணங்கள், அது பழக்கங்கள், அதுல இருந்து விடுதலை ஆகும். அதுக்கு வழி கண்டுபிடிச்சே ஆகணுங்க. நம்ம கண்டுபிடிக்கலைன்னா இது கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு அது பாஸ் ஆயிரும். தயவு செய்து வேண்டாம், செல்ஃப் கான்பிடன்ஸ் கூடிய சுய சமாதானம் வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சா அட்மிட் பண்ணுங்க, சார் தப்பு, இந்த இடத்துல நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், இது நான் சரி பண்ணிக்கிறேன், வெற்றியா இருக்குங்க. உண்மை சொல்லிடுவோம், கொஞ்சம் கசக்கும், ஆனாலும் உண்மை சொல்லிடலாம். எந்த இடத்துலயும் உண்மை சொல்லிட்டு போறதுன்னு. அதனால இப்ப கிளாஸுக்கு போறது கூட முதல்ல சொல்லாம போயிட்டு இருந்தேன், இப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல போறேன், இப்ப போயிட்டு வந்தீங்க, இங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த மன்றத்துக்கு போயிட்டு வந்தோம், இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லையே. அதனால என்ன இருக்கு, அதுமே என்னன்னா நண்பர்கள்லாம் சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க வீட்டுல சொல்லி போயிட்டேன், நான் பாருக்கு போயிட்டு வந்துறேன். அதே அடை குடிக்காத பாருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான், நம்ம மன்றத்துக்கு போறது ஏன் சொல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்குனாலதான் அது வந்து பாருங்க எப்படி வேடிக்கையா நமக்கு சில வந்து மாற்றங்கள் நம்ம நிகழுதுங்கிறது. எல்லா இடத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் சில விஷயங்களை கத்துக்கலாங்கிறது தான். அப்ப அது அன்னப்பறவையா மாறிக்கணும், நல்லது மட்டும் எடுத்து நல்லதா கத்துக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அப்ப இதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது வேற ஒண்ணு இல்லை, குரு பாதம் சரணடைதல் தான். அந்த இடத்துல என்ன எண்ணத்தினுடைய பழக்கத்தினுடைய மிச்சம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணுங்க. அது என்னன்னா, அப்ப சுவாமிஜி சொன்ன விஷயத்துக்கு வருவோம். அந்த மனம் வந்து புலன்களை கட் பண்ணிட்டா பதிவு ஏற்படுத்துறது இல்லை, ஆனா உள்ள இருக்கிற எண்ணங்களை தூக்குன்னு தூக்கி கொடுத்தோம். அது கெட்டது பவர்ஃபுல்லா வந்துடும். அதனாலதான் தவம் பண்றதுங்கிற, கண்ணமூடி தவம் பண்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். நிறைய பேருக்கு ஆக்னை சாந்தி எல்லாமே பண்ணிடுறாங்க, துரியம் கொடுத்தோன்னே அந்த பதிவுகளினுடைய மிச்சம் பாருங்க, அதான் தன்வினை. நம்ம விவரம் தெரிஞ்சது இன்னைக்கு பெறப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் மேல்மனமா இருக்கிறதுனால அது திருமூலர் சொல்ற மாதிரிதான், முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த உச்சி, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அப்ப பின்னை வினைங்கிறது உச்சநிலைக்கு வர்றதுக்குனால வந்திருக்கு. அது இப்ப அன்னைக்கு அனுபவம் கேட்கிற போது நிறைய பேர் சொல்றாங்க, துரிய தத்துவத்தை பெரும்பாலும் காயலுக்கு கூப்பிடுவாங்க, போற போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாள கண்டுபிடிச்சேன், துரியதவம் போகும்போது எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. எல்லா மன்றங்களையும் நிறைய இடத்துல நான் துரியதவம் விளக்கம் கொடுத்து தேய்ச்சி கொடுத்துட்டு வரும்போது அத்தனை பேருமே ஹாப்பி. எனக்கு பரவாயில்லடா, மனவளக்கலை பிடிச்சு போச்சாட்டுக்குள்ள, எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க, வெற்றி நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்க, சந்தோஷம்னா. அப்புறம் ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கிற போது சொன்னேன், சார் என்ன சார் சந்தோஷமா இருக்கீங்க, ஹாப்பி, எனக்கே சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், நாளையோட கிளாஸ் முடிஞ்சுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரேன், நான் அடுத்த நாள் இருந்து 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இல்லை, நிம்மதியா ஒரு நாள் நல்லா தூங்கலாம் சார், அடுத்த வாரம் தான் அகத்தாயின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அப்ப பாருங்க அந்த உறக்கங்களின் மிச்சம் இவ்வளவு. நீங்க என்னதான் இருந்தாலும் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கானாலும் கெஞ்சும், ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு இருப்பான். 6 மணி 5:30 ஆயிரும், பரவாயில்ல எனக்கு காம்ப்ரமைஸ், 6 மணிக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே போகாட்டீங்க. 2 துளி மழை விழுந்துக்கூடாது ரோட்ல. வாக்கிங் நண்பர்கள்லாம் வெளியே எட்டி பார்ப்பாங்க, வாக்கிங் கேன்சல், வேண்டாம் இன்னைக்கு மழை வந்துடும், கடுமையான மழை டிவிலையும் சொல்லியிருக்காங்க, அதனால என்ன ஒரு கூட எடுத்துட்டு போலாம்ல, அதான விளக்கம். இருந்தாலும் அது இல்ல, செப்பல் நினைஞ்சு போயிடும், நீங்க வெறுங்கால போங்க, இல்லன்னா என்ன அது ரப்பர் செப்பல் ஒண்ணு போட்டு போங்க, என்ன இருப்போது. நமக்கு தேவை வந்து அந்த உடற்பயிற்சி, அது காம்ப்ரமைஸ், எல்லா இடங்கள்லயும் காம்ப்ரமைஸ் ஆகிறது தான். அதுல இருந்து வெளியே வரணுங்க. அந்த மிச்சங்களை வந்து துடைக்கிறது, சுத்தப்படுத்துறது, இது எல்லாமே வந்து அதுக்கு வந்து வெளியே வராத வரைக்கும் தடுக்கிறது செல்ஃப் காம்ப்ரமைஸ் தான், சுய சமாதானம்ங்கிற ஒரு விஷயம் தான். அதனால அந்த விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி எந்த இடத்துல. அடுத்த சுவாமிஜி என்ன பண்றாங்க, துரியத்தின் அதீதம், நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் பதிவுகளினுடைய இது தாக்கம் இருந்துட்டே தான் இருக்குங்க. அது இந்த காலத்துல கோடிக்கணக்கான எண்ணங்கள், லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து தாக்குதல். அந்த பாருங்க, இப்ப சமயத்துல கூட எங்க சொந்தத்துல கூட சில தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய மரணங்கள் நிகழ்ந்தது. அதுக்குமே இந்த மிச்சங்கள் தான் காரணம். சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு பார்த்திருப்பாங்க, அவங்க இப்படி இறந்துருக்காங்களா, அதாங்க தவறான முன்னுதாரணம்.
நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் தவறான முன்னுதாரணம் மாறியிருக்காரு. அதான் மகரிஷி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நீங்க வந்து குடும்ப கலைன்னு மாத்துனதுக்கு காரணமே வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும், அது குடும்ப தலைவனோ தலைவியோ தவறான முன்னுதாரணம். அது ஏற்கனவே நமக்கு ஏதாவது ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட அனுபவமா இருந்தாலும் அதை மேல கொண்டு வந்துங்க, மேல்பதிவை போட்டு இல்லைன்னா மேல கொண்டு வரணும். அந்த அதீதம். அதீதம்ங்கிறது சூப்பரா சுவாமிஜி சொன்னாங்க. முதல்ல வந்து நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த இதுதாங்க பீட் பீட்னு அடிக்கக்கூடிய பீட்டா வேவ்ஸும் அடுத்தது ஆல்பா வேவ்ஸ் தானே நமக்கு வேலை செய்யும். உடம்பு விட்டு தாண்டுற போது நமக்கு உடம்பினுடைய தாக்கம், புலன்களினுடைய இது வந்து பதிவுகளில் மேல போகும்போது இந்த ரெண்டு விஷயம் எடுத்துட்டே இருக்குங்க. மனித மனம் வந்து என்ன காரணம்னா, இந்த செல்ஃப் காம்ப்ரமைஸ் ஆகிக்குது, மிச்சங்கள் தங்கி இருக்குதுன்னா வடிவத்தையும் குணவத்தையும் ரெக்கார்ட் பண்ணி, அதுதான் வடிவம் எடுத்துக்கும் குணத்தையும் ரெக்கார்ட் பண்ணி. இப்போ யாரை பார்த்தோமோ யாரு பேசினாங்களோ அந்த வடிவத்தை மறக்கவே மறக்காது. அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டரையும் மறக்காது, குணத்தையும் மறக்காது. அதான் சுவாமிஜி சொன்னாங்க, பசு ஒன்றை பார்க்கின்ற போது அது பசுனுடைய பசு நினைச்சாலே பசு மட்டும் போயிடும், யானை நினைச்சா யானைக்கு போயிடும். அது மண்டையில இருக்கிற யானை வேற, நிஜமா இருக்கிற யானை. நிஜமா இருக்கிற யானை மண்டையில வச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அது தெரியுது. அது அது அலை இயக்கமா தான் இருக்கு. இது அலை. அதனால அந்த வந்து உள்ள அப்படியே இருந்துட்டு இது ஆல்பாவும் பீட்டாவும் இருக்கிற இடம் உடம்பு. உடம்பை தாண்டி எவ்வளவு பிரமாதமா டிசைன் பண்ணாங்க தெரியல சுவாமிஜி. துரியத்தின் அறிவம் ரொம்ப சிந்தனை பண்ணி, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, இந்த காம்ப்ரமைஸ்ல இருந்து விடுதலையாகணும். இந்த தேவையற்ற எண்ண தாக்குதல்கள், உறக்கங்களின் உச்சம், அதான் ஹைபர்னேஷன் சொல்றோம் இல்லையா, ஒண்ணுமே வந்து பாருங்க, பரிணாம தத்துவமே உறக்கங்கள் தானே. நீங்க ஓரறிவு தாவரத்தினுடைய உறக்கம் தான் வந்து ரெண்டறிவா மாறிச்சு. நான் அடுத்த நிலைக்கு வரணும். அந்த பஞ்சபூதங்களுமே ஒன்றொன்றா தோடித்தான் வந்த ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்ச விற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி, அப்ப அந்த மூலகங்கள் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விண்ணா மாறுது, அடுத்தது வந்து அந்த விண்ணனுடைய இது வந்து பல வேற வர்ற போது நெருங்குற போது காற்றா மாறுது. ஒன்னா ஒரு நிலை தவம் எடுத்துத்தானே வந்துடும். ஒரு உண்மையா இருந்து அந்த உறங்கி உறங்கி அடுத்த நிலைக்கு போகணும். விண் வந்து காற்றா மாறுது, அதனுடைய உறக்கம் வந்து என்னவா மாறுதுங்க, நல்லா இதா வந்து வெளிச்சமா மாறுது, அழுத்த காற்றா வெப்பமா மாறுது, அதனுடைய உறக்கம் தான் நீரா மாறுது, அதனுடைய உறக்கம் தான் நிலமா மாறுது, அதுல அந்த நிலத்துல ஓரறிவு தோன்றுது, அதனுடைய தியானம் உறக்கம். அதனால என்னவா மாறுதா, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒவ்வொன்றா நினைச்சிருக்குதுங்க. அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து ஓரறிவு வரைக்கும் நினைச்சதான் அடுத்த ரெண்டறிவா வந்தது. அதனுடைய புழுக்களுடைய கூடு தானே, உறக்கம் தானே, தவம் தானே, அந்த அதனுடைய மிச்சம் தானே அடுத்தது ரெக்க முளைச்சது. கஷ்டப்பட்டு கூடு கட்டி அதை அப்படியே இறுக்கமா வச்சதுனாலதான் இந்த கூட்ட பிச்சுக்கூடிய வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுறுவதற்கே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்ட அந்த அறிவினுடைய மேம்பாடு பிச்சுக்கிட்டு வருது இல்லையா, அந்த பிச்சுக்கிட்டு வர அது கூட இந்த காலத்துல தெரியுது இல்லைங்க. அது பிக்கிறதுக்கு வரக்கூடாம காஞ்சிபுரம் சுற்றுப்புறத்துல எல்லாம் சுடுதண்ணியில் போட்டுறாங்க. அதெல்லாம் அந்த கூட்டை எடுத்து மல்பெரி இலையை சாப்பிட வச்சு அது கூடு கட்டினோன்னு போட்டுங்க, அழுங்காம நூலை எடுத்துங்க, ஒழுங்காம நெசவு பண்ணி நல்ல விஷயத்துக்கு அது விலை வேற கேட்டுறாங்க, ஒரிஜினல் வாங்குறாங்க, தங்கம் வாங்குறாங்க, வெள்ளை தங்கமெல்லாம் கொடுத்து கூட நெசவு பண்றாங்க. அந்த அளவுக்கு பண்ணி அதுல சைவப்பட்டு எடுத்துக்கங்கன்னு நான் சொல்றது நல்லதுங்க. சைவப்பட்டு எடுத்துக்கங்க, அது வந்து கல்யாணங்களுக்கு மத்த நேரத்துல கூட நீங்க இது அசைவப்பட்டு கட்டிங்க. ஏன்னா பட்டு தொழில் இருக்கிறவங்க அவங்களும் இது பண்ணிடக்கூடாது, நெசவாளிகள் வந்து அவங்கள துன்பப்பட்டிருக்காரு. இதுல என்னன்னா அது சைவப்பட்டுன்னு அதுக்கும் தெரியல, அகிம்சாப்பட்டுன்னு அதுக்கும் தெரியல. அந்த கூடு உடைஞ்சதுக்கு பின்னால அந்த பூச்சி வந்து மூணாவது அறிவு பூச்சியா பறந்ததுக்கு பின்னால அதுல இருந்து எடுக்கக்கூடிய பட்டு தான் வந்து அகிம்சா பட்டுன்னு சொல்றாங்க, சைவ பட்டுன்னு சொல்றாங்க. இல்ல சார் அது போற குறைய வந்துடும், கொஞ்சம் நூல் வெளியே தெரிஞ்சுட்டு போட்டு. அதனால என்ன, இப்ப ஜீன்ஸ் பேண்ட் நூல் தெரியுற மாதிரி தானே போட்டு போறாங்க. வேட்டி கிழிச்சிட்டு போனா பைத்தியக்காரங்கிறான், ஜீன்ஸ் பேண்ட் கிழிச்சிட்டு போனா ஸ்டைலுங்கிறான். அதனால இப்ப எப்படி முறைய கிராப் வெட்டியிருந்தா தான் அந்த காலத்துல தப்பு தப்பா வெட்டினா சேர்த்திக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி வேணாலும் வெட்டலாம், முடி எங்க வேணாலும் தொங்க விடலாம், எப்படி வேணாலும் குடும்பம் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உள்ள இருந்ததனுடைய வெளிப்பாடு தான் சமுதாயத்தினுடைய சீரழிவு தான் உள்ள இருந்திருக்குதுங்க. நான் எப்படி வேணாலும் உறக்கத்தின் மிச்சம் இருப்பேன், என்னை யாரும் கேட்க கூடாது, கேட்கிற கால் இல்ல, கேட்டேன்னா நடக்கிறது வேற, நல்லா உள்ள இருக்குது. சமுதாய அமைப்பு நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வார்த்தை யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாதுங்க, திருப்பி பேசுறதுக்கு பல வகையில் ரெடியா இருக்காங்க. தயவு செய்து ஆர்கியூமெண்ட்டுக்கு போயிடாது. அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் வந்துடுறாரு, கரெக்டா சொல்றாரு, டோன்ட் ஆர்கியூ வித் இடியட்ஸ் அப்படிங்கிறார். இஃப் யூ கண்டினியூ வித் தம் இன் an argument they will bring you to their level அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்க முட்டாள்கிட்ட தயவு செய்து தர்க்கம் வச்சுக்காதீங்க, அவங்க வந்து உங்களை அந்த லெவலுக்கு கீழே கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க வந்து அவங்களா மாறிடுவீங்க, அவங்க நீங்களா மாறிடுவீங்க. நல்ல காம்ப்ரமைஸ் எல்லாம் இதுக்கு அதுதான். அதனால
தயவு செய்து அந்த இடத்த நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும். பாருங்க, அந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் நமக்கு நல்ல குணங்களை தான் இந்த பஞ்சபூதங்கள் ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் பெற்ற அனுபவங்கள். 6வது அறிவினுடைய இது வந்துங்க, அந்த சரிதி மாற்றுதல் நமக்கெல்லாம் அந்த பிறப்பு ஏற்பட்டு வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவே பிராரத்தம் தானே. அதனால அந்த உள்ள கருவம்பின்மையின் மூலமா வந்தது செஞ்சிதமா இருந்தாலும் அந்த விலங்கின பண்பு இருக்கு, அதையும் போக்கினாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. ஆனா உருவெடுத்ததுக்கு பின்னால பெற்ற அனுபவங்கள் அது இந்த காலகட்டத்துல நிறைய அந்த போட்டி, பொறாமை, வஞ்சம், அது மட்டும் இல்லாம 2 விஷயம் நம்ம பொருத்தி பார்க்கணும். நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த இடத்த நல்லா கொஞ்சம் எல்லாருமே சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். இந்த மிச்சங்கள் வரக்கூடிய எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களா இருந்தாலும் சரி, பாருங்க, இப்ப அந்த தன்னைத்தானே உயிரை மாத்திக்கிறது, இல்லைன்னா இந்த இடத்துலயாவது இருக்குன்னு பயந்துக்கிறது, யாராவது பார்த்தா ஒரு இது பண்ணிக்கிறது, நான் எங்க வீட்டுல திருடு வந்துருமோ, அப்படி யாராவது திருட வந்துருவானா, பாம்பு நுழைஞ்சிருமா, அப்படின்னா ஏதாவது வீட்டுல இருந்துன்னு வச்சுங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது அந்த இடத்துல உள்ள அப்படியே தங்கிட்டு, அந்த எண்ணங்களை நீங்க கொஞ்சம் சரி பண்ண எடுத்து, அதுதான் மிச்சம். அந்த வேண்டாத எண்ணங்களை எடுத்து அதை சரி பண்ணிக்கணும். இப்ப இதுக்கு என்னன்னா, நான் கூட சின்ன வயசுல எங்க ஊர்ல நடந்து போயிட்டு இருந்த நடைபாதையில் நடந்து அப்பெல்லாம் சர்வசாதாரண வீட்டுல பாம்பு வந்திருக்கு. அப்புறம் ஏப்பா அங்க வீட்டுல ஒரு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு நான் பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கேன். 2 பேரும் பேசிட்டு போறாங்க. எனக்கு அது பெருசா ஒண்ணும் இல்லை. என்னன்னா, ஏன்னா பாம்பு வடிவம் குணம் எடுத்துக்கிறோம், இது பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா, எனக்கு அது காதுல அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு திப்பு திப்புன்னு ஓடி வந்தா, டேய் உங்க வீட்டுலதான் பாம்பு வந்துருது அப்படின்னு சொன்னேன். எனக்கு எல்லாம் மாட்டிச்சு. அப்ப பாருங்க, அது வரைக்கும் பாருங்க காம்ப்ரமைஸ் ஜாலியா இருந்த மனம் இப்ப பதட்டம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வீட்லயே பாம்பு, அது நாக பாம்புடா, நல்ல பாம்புடா. அந்த காலத்துல பாம்பு பிடிக்கிறதுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால ஆள்லாம் கிடையாது. அப்ப நான் தான் அதை கொஞ்சம் வெளியே முயற்சி எல்லாம் எடுத்தேன். அப்போ கவனித்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க. இது என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய எதுன்னா நம்மளை பொருத்தி பாக்குறது. ஒருவேளை நம்ம வீட்டுல பாம்பு வந்துருமோ, அந்த வடிவத்தையும் எடுத்து பார்த்துட்டு நமக்கு அது நடந்து போயிருமோ, எனக்கு இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு இந்த மேல் மனசு பொருத்தி பார்க்கறதுனா உள்ள அந்த மிச்சத்து கூட சேர்ந்து நடு மனசுக்கு போய் ஆள் மனசுக்கு போயிடுச்சுன்னா செயல்படும். அதுதான் சடனா ஏதாவது ஒரு தவறான முடிவுக்கு போயிடுறாங்க இல்லையா, அப்புறம் ஆத்திரம் நீ என்ன பண்ணுவேன் பண்றது பண்ண அப்படின்னால எதிர்த்து நிக்கிறாங்க இல்லையா, அப்ப உள்ள இருக்குது அந்த எதிர்த்து நிக்கலாங்கிறது இருக்குது. அந்த உணர்வு தூண்டுறதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்முனைக்கும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றதுங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுது பாருங்க. அவங்கள பிடிக்கல, இவங்களை பிடிக்கலன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது பாருங்க. முதல்ல அதுல இருந்து வெளியே வரணுங்க. காம்ப்ரமைஸ் இதுல இருந்து இது வெளியே வந்துடணும். யாராலும் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். சுவாமிஜி சொல்றாங்க, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், பெற்றிடுவோம் புதிய கல்வி. அதனால அருமையான கல்வி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து அந்த செல்ஃப் காம்ப்ரமைஸ் இந்த மாதிரி அவன் சரியில்லை நமக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு அது வெளியே வந்துட்டாலே ஈஸி ஆயிடும். அப்ப எந்த இடத்துல நான் அந்த இடத்துல வீக்கா இருக்கேன், அந்த வீக் ஜோனை கண்டுபிடிச்சு சேஃப் ஜோனா நம்ம மாத்திட்டோம்னா வெற்றி. அந்த உறக்கங்களின் மிச்சம் நம்ம கிட்ட தங்கி இருக்குதுங்க. பொருத்தி பார்க்கவே வேண்டாம். தயவு செய்து யாரும் எந்த இடத்துலயும் அது இல்லை, எங்கேயோ சமுதாயத்துல எப்பவோ அது என் வாழ்க்கையில நடந்த சம்பவம், அதை நான் மறக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவேன், தேய்த்தளிக்கிறதுக்கு உண்டான. அதுக்கு என்ன பண்றாங்க சுவாமிஜி, இந்த புலன்கள் விடுதலையாகி மேல வடிவம் முதல்ல மேல வைப்பா துவாதசம் ஞானத்தையே கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பேரு ஞான தீட்சை இல்லை. எவ்வளவு கஷ்டம், தனது வாழ்நாள் அனுபவங்களை எல்லாம் கொடுக்கறதான ஞானம். அது யாருனாலும் முடியும், ஒப்பற்ற குரு இல்லையா, யாருமே கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்பாங்க. அதனாலதானே இந்த வர்ம மருத்துவம், நல்ல நாட்டு மருத்துவம் எல்லாம் நம்ம ஊர்ல அழிஞ்சு போனதுக்கு காரணமே அதுதான். எல்லாம் சொல்லாம செத்து போயிட்டாங்க இல்லையா. மகிழ்ச்சி அதுல கிளீனா ஒரு சூழ்நிலை சொல்லி கேட்டிருக்கோம். நான் இறைநிலை பாப்பர் ஆயிடுச்சு. பாப்பர்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, அது ஒண்ணுமில்லாம போறதுக்கு பேரு பாப்பர், மஞ்ச கடிதாச்சு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி நானும் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. எதுவுமே எங்கிட்ட இல்லை, எது மீது எதுவும் இல்லை, இனி ஏதாவது வேணா மேல வாங்க. சுவாமிஜி அதான் அழகா என்ன பண்ணிருக்காங்க, உடம்புல இருந்து விடுதலையாகி புலன்களை கட் பண்ணி எண்ணங்களுடைய மேல கொண்டு போவது, அதான் துவாதசம் ஞானத்தை எல்லாம் கொடுத்து. ஆனாலும் மனம் எங்க வடிவம் மேல டியூப்லைட் இருக்கு, ஃபேன் இருக்குது, வடிவம் எடுத்துட்டே இருக்கேன். குணமுக்கு சொல்லு, ஃபேன் 2ல வச்சிருக்காங்க, 5ல வைக்க சொல்லு, ஆழியார் மாதிரி பெரிய ஃபேனை வைக்க சொல்லு, இப்படி எல்லாம் ஏதோ ஒரு வடிவம் குணம் கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருக்கும். இன்னும் மேல போப்பா, பரவாயில்லப்பா, இன்னும் மேல போவோம். மேல போனோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம், சரி சந்திரன் தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சதுல இருந்து தெரியாதது அப்படிங்கிறது அதான் அழகான டெக்னாலஜி. சந்திரனுடைய வடிவம் எடுத்து அது இப்ப நான் சொல்றது, இப்ப பௌர்ணமி மட்டும் எடுக்காத, இதுவும் எடு, அமாவாசையும் எடு. அமாவாசையும் எடுத்தாதான் அதனுடைய முழு பரிமாணத்தையும் பார்க்க முடியும். மேற்கொண்டு மேல போறதுக்கு சுலபமா இருக்கும். ஒரு பக்கம் நீ அமாவாசை பாரு, அந்த பக்கம் பாரு அப்படின்னு கருப்பு ஆமா சார் விக்ரம் லேண்டர் கூட தெரியுது சார் அந்த இடத்துல அப்படின்னு ஒருத்தர் வேடிக்கை சொன்னார். நம்ம அனுப்பிச்சதுதான் விக்ரம் லேண்ட்.
அப்போ சந்திரனும் அந்த வடிவம் பாருங்க பாருங்க, எனக்கே இந்த இடத்துல கம்பேரிஷன் கொடுக்குது பாருங்க. சந்திரனுடைய மறுபக்கம் அந்த தென்பகுதினா கருப்பா இருந்தது, நாங்க விக்ரமன்ற இந்த இருக்குல்ல, அதாங்க மனதனுடைய தன்மை. அதான் மிச்சம். அது அப்படியே இருந்துட்டு மேல போற போது அப்புறம் தெரிஞ்ச சூரியன் போனதில்லை, இருந்தாலும் தெரிந்த சூரியன், சூரியனுடைய வடிவம், குணம், சூடு, நிறம் எல்லாம் அப்ப கோடிக்கணக்கான அண்ட சராசரி நட்சத்திரம் அங்க போயாச்சுன்னா மாறி மாறிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் கருப்பும்னு. அப்ப அந்த இடத்துல இந்த புலன்கள்ங்கிறதுல அந்த தீட்டாங்கிற வேவஸ்க்கு வரும்போது அதுல பதிவுகள் இதுவரைக்கும் நம்ம கம்மியா தான் எடுத்துருக்கோம். தாயினுடைய கருவறையில இருந்த போது இருந்திருப்போம். இந்த பஞ்சபூதங்கள்லாம் நமக்கு அதான் அந்த பஞ்சபூத நவகிரகத்தாவும் அதான் சுமத்தி அதை முதல்ல கொடுத்துதான் இதுக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் உறங்கி நிலையில அதெல்லாம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய தன்மை தான் நமக்கு. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு நம்ம இங்க மேல வர்ற போது சூப்பரா இது அழகா செட் ஆயிருது. அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுன்னா இந்த பதிவுல விடலாம். எல்லா பதிவுகளும் நீங்க விட வேண்டியதை விட்டு விட்டாலுங்கிறது பெற வேண்டியது அங்கேயே இருப்பதாங்க. மகான்களுடைய அருகாமை இருக்குது. இங்கதான் எல்லாருமே இருக்காங்க. பிரச்சனைக்குரியவர்களும் பூரா பூமியில இருக்காங்க. ஒருத்தர் ஏங்க நீங்க செத்து போயிட்டாரு எல்லாம் பாக்குறீங்க, பயம் இல்லாம இருக்கிறீங்கன்னா அப்புறம் தான் நான் வேடிக்கை சொன்னேன் அந்த மாதிரி. ஏங்க எந்த பயம் இல்லாம இருக்கிறீங்க, இறந்தவரையோட எலும்பெல்லாம் பொறி கொடுன்னு சொன்னாங்க. நான் சாதாரணமா எடுத்து பொறி கொடுத்து இதுல என்ன இருக்குது அப்படின்னோடனே அது என்னங்க கொஞ்சம் கூட பயமா இல்லைங்க. அப்புறம் நான் சொன்னேன், சார் செத்தவனால எந்த பிரச்சனையும் இல்லை, உசுரோட இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பிரச்சனையும் இருக்குது, நம்ம கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. அவரு போயிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியம். அப்ப மேல போயாச்சுன்னா நமக்கு அந்த பதிவுகளுடைய மிச்சங்களை விட்டுலாங்க. அதற்குண்டான இதுதான் முயற்சி தான் தந்தை பிரமாதமா கொடுத்திருக்காங்க. அந்த சொல்றாங்க இல்லையா, புலன் இருக்கிற போது இங்க துரியத்துக்கு வந்தாலே ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, அறிவு அந்த இடத்துல பழக்கமா மாறுதுங்க. பாருங்க, வேண்டாத மிச்ச பழக்கத்திலிருந்து அறிவை பழக்கணும், புதிய பழக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் பிரமாதமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க கண்டினியூஸா பண்ணணுங்க. இது என்னன்னா அது காம்ப்ரமைஸ் ஆக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் பண்ணலாம், நாளானிக்கு. அப்ப அதே ஒரு பழக்கமா போயிடும். அது மிச்சமா மாதிரி நம்ம தலைமுறைக்கு பாஸ் ஆயிடும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க என்ன கிடைக்கும்? உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் அறிவினிலே நிலைத்து விடும். நல்ல நிலைச்சிருச்சுனாலே பிரச்சனை போயிடும். அது கருமையத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பல. நன்று என்று கண்டபடி புலன்களை இயக்கும் நட்பண்பு பிரமாதமா சொல்றேன். இதுலயும் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு மிச்சம் இருக்கு சார் அப்படின்னா அதான் மேல வாங்க. மேல வந்தாச்சுன்னா உன்னுள்ளே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க. சொல்றாரு பாருங்க ஐயா, உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். அண்ணாவே தூய்மை அடைஞ்சிருங்க. என்ன வேணும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த இம்மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படின்னு அதை தாண்டி மேல வரும்போது இறைவா கண்டுகொண்டேன், அறிவால் இறைவனை காணுகின்றேன், குறையின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய். இவ்வளவு அழகா சுவாமி சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு நல்ல குரு கிடைச்சிருக்காருங்க. அப்ப உறக்கங்களின் மிச்சம் ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். எண்ணத்திலிருந்து ஆசையிலிருந்து எண்ணமா நிக்குதா, ஆசையா நிக்குதா, இல்ல சினமா நிக்குதா, கவலையா கடைசிதாங்க கவலையா தான் கச்சக்கமா நிக்கும், ஆத்திரமா நிக்கும், கோபமா நிக்கும், எல்லாம் ஒன்றுக்குன்னு இன்டர்லிங்க் தான். அதுல இருந்து அதெல்லாம் ஒவ்வொன்னா அவசரப்பட்டு எல்லாத்தையும் விடுறேன்னு எல்லாம் முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்குதான் நிறைய பேர் சொல்றாங்க வாழ்க்கையில அதுக்கு காலம் நமக்கு நல்லா பயன்படுங்க. காலத்தை மதிக்கணும். ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இறைவனுடைய அம்சம் இது. நல்ல காலம். நம்ம இன்னும் ஸ்டில் அலைவ். அதான் லைவ். நம்ம வாழ்க்கையில லைவா இருந்துட்டு இருக்கிறது தான் அலைவ். ஆன்மா லைவா இருக்குது, அதுதான் அலைவு. அதனால அந்த லைவா இருக்கக்கூடிய ஆன்மாவை தூய்மை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கல இல்ல, அந்த சக்தி அவங்க சகோதரி சொன்னாங்க பாருங்க, எண்ணத்தினுடைய தாக்குதல்கள் கொஞ்சம் குறைச்சிட்டுங்க. கிட்டாதாயின் வெட்டன மர அதையெல்லாம் நம்ம வேண்டாதெல்லாம் எதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுதான் சுவாமிஜி சொல்றாங்களே, குருவானுக்கு கண்ட பலன். இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது, அது நம்ம யோசிச்சு பார்த்தா அதுதான் ஃபிட் ஆகுது. அந்த முதலில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் ஓடி கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் சலிப்பு தாங்க. சலிப்பு தான் நிற்கும். இணை அப்ப சலிப்பில்லாத நீடித்த நிலைத்த இன்பம் அந்த இறையை உணர்தல் தான். சக இறை தோற்றங்களாகிய சக மனிதரையும் சக உயிரினங்களையும் தோற்ற பொருட்களையும் மதிக்கிறது தான். அதுக்கு நல்ல குரு நமக்கு எல்லாம் வழியை நடத்தியிருக்கார். அதை நம்ம கடைபிடிச்சாலும் கண்டபலன் இணையரே நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலனி. முதல்ல அந்த பதிவுகளோடு இருக்கிறது. இப்போ ஞான குண்டலனி எனும் என்மையுணர் எழுப்பி குறித்து இணையறிவித்த குருவே உண்மையா கொடுத்திருக்காங்க. அப்போ உறக்கங்களின் மிச்சத்தை நம்ம நல்லது விட்டலாம், கெட்டதை இந்த
இன்னும் தை இருக்கு இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை பயிற்சியில ஈடுபடுவோம் என்று கூறி, இதுக்காக செவிமடுத்த நண்பர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, இதற்கு மிகவும் உறுதுணை புரிந்த ஆழியார் ஐடி இயக்குநரகத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் கூறி, வாழ்த்துக்களை கூறி சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதல் அன்பராக சுப்பு தாயி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. நீங்க ஒரு வாட்டி மைக்க டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்களுக்கு வந்துருங்க வந்துருங்கய்யா. நல்லா என்ன ஒரு என்னங்கய்யா, உங்க ஊருக்கு தான் வந்துருந்தோம் பொங்கல். கண்டிப்பா வாங்க ஐயா. அப்படியாங்க? இந்த பொங்கல் லீவ்லயா? ஆமா ஆமா, வந்துட்டு பத்துமலை வந்து அந்த பொங்கல் அன்னைக்கு அங்கதான் இருந்தோம். ஆமா, நாங்களும் பத்துமலை முருகன் கோவில்ல தான் வந்து பாத்துட்டு மேல ஏற முடியும், ரொம்ப கூட்டம், அதனால கீழே மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாடாடா, உங்களுக்கு தெரியலையே. அதாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவங்க உரை. என்னன்னா சத்தம் கொஞ்சம் இந்த மைக்க பக்கத்துல வைக்காதனாலே என்னமோ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் உள்ளார இருந்து பேசுற மாதிரி இருந்தது. அதனால எங்க வீட்டுல பக்கத்துல அப்புறம் சேட்ல வேற அம்மா கிட்ட போட்டு விட்டேன். அம்மா கொஞ்சம் நீங்க பேசினதெல்லாம் நல்லா கேக்குது. இப்ப வந்து காணொலி வாலியாரோட காணொலி நிகழ்ச்சியெல்லாம் நல்லா கேக்குது. ஐயாவோட குரல் மட்டும் கொஞ்சம் உள்ள போயிருச்சு. அம்மாவுக்கு சேட்ல போட்டு விட்டேன். அவங்க உங்களோட ஸ்பீச்லயே மூழ்கிட்டாங்க போல இருக்கு. அதை கவனிக்கல நினைக்கிறேன். இப்ப நல்லா கேக்குது. இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குது. அப்புறம் பேசுறேன் தெரியல. கொஞ்சம் ரூம் உள்ளார வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு ஜன்னல்லாம் பூட்டிட்டு கேட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்களோட உரை கேட்கறதுக்கு. நன்றி நன்றி. அடுத்த முறை நான் ஒயர் வழியே பேச ஆரம்பிச்சிடறேன். கொஞ்சம் நல்லா போட்டுக்கிருக்காங்க பாருங்க. ஒரு சிலர் 2-3 பேர் லோ வாய்ஸா இருக்குன்னு போட்டாங்க வேற சேட்ல, கவனிக்கல நினைக்கிறேன். அது வீட்டுல கூட சொன்னாங்க ஒய்ஃபுமே, இந்த மாதிரி லோ வாய்ஸா வந்திருக்குன்னு நீங்க கேட்டதா சொன்னாங்க. சரி, சாரி. ரொம்ப பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா கேட்டுச்சு பூரா அப்படியே நல்லா. எனக்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு ஓடி வந்து உட்கார்ந்து கேட்டுட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவங்களோட உரை. அப்புறம் ஐயா தூக்கத்துக்கு சொல்றதுக்கு நான் கேக்குறேன். நான் வந்து எப்பவுமே பெரும்பாலும் 78ல இருந்து நான் சிங்கப்பூருக்கு இங்க சிங்கப்பூருக்கு வந்து செட்டில் ஆயிட்டேங்க. அப்ப வந்து நான் எல்லா வேலையும் நம்ம தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யனால 12 மணிக்கு படுத்தேன்னா காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். 4:30 மேக்சிமம் போனா. அதே மாதிரிதாங்க இப்ப வந்து பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அதே பழக்கத்துக்கு நான் வந்து 10 மணிக்கு, இப்ப எனக்கு ரொம்ப வேலை இல்லை, 10 மணிக்கு படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த 12 மணி வந்தாதான் தூக்கம் வருது. அப்ப நான் 4:30 இப்ப வந்து நான் 4:30க்கு எந்திரிக்காம 5க்கு எந்திரிக்கிறேன்னு வைங்களேன். அந்த அதனால உடம்புக்கு எனக்கு ஒண்ணும் செய்யலைங்க. நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். ஹோல் டே நல்லா நின்றுட்டே வேலை செய்வேன். அதனால தவறாங்க அல்ல தூக்கம் பத்தாதனால உங்க உடம்பு அதுக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. அதனால இப்ப கம்போடியால ஒருத்தர் இப்ப போன வாரம் படிச்சா 63 வருஷமா தூங்காம இருக்காராம். அவருக்கு 80 வயசு. எனக்கு 70 வயசுங்கயா. ஆமா, அவரு 80 வயசுல இன்னும் நல்லாதான் இருக்காங்கிறாரு. அதனால உங்க உடம்பு அது செட் ஆயிடுச்சு, தவறு இல்ல. சாந்தி தவறு நல்லா பண்ணுங்க. தூக்கம் லேட்டா அது செய்யும் இது அப்படி இப்படி எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்க. பகல்லையும் தூங்க மாட்டேங்க. ஆனா எல்லா வேலையும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலும் கூட நின்றுட்டே இருப்பேன். எல்லாரும் உட்காருங்கக்கா உட்காருங்க. அதெல்லாம் எனக்கு வந்து ஒண்ணுமே செய்யலை. நான் ஹெல்த்தியான ஒரு வாரத்துல ஒரு நாள் விளக்கு பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்வேன். தியானம் விடாம ஆழியார்ல 3 தடவை கலந்துக்குவேன். சொந்தமா வேற செய்வேங்க. அதான் கேக்குறேன், தூங்காம இருக்கனால ஏதாவது தவறான்னு உங்ககிட்ட கேட்டா. தவறே கிடையாது. நல்ல புத்தகங்கள், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல புத்தகங்கள் படிங்க, சாந்தி தவம் பண்ணுங்க. அந்த நேரத்தை அப்படி நல்லா பண்ணுவேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன் ஐயா. உங்க உரை மிகவும் சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. சிங்கப்பூருக்கு வரும்போது வாங்க, அம்மா சென்டர்ல வந்த போது உங்களை தொடர்பு கொள்ளலாங்க. சரி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.
நீங்க போட்டிருந்தது பார்த்தேம்மா. ஐயா நல்லா ஃப்ளோவா பேசும்போது நம்ம இடையூறு செய்யக்கூடாது ஓ அப்படின்றதுக்கு தான். சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப அதான் நம்ம வந்து நன்றிங்கம்மா. ஹெட்போன் போட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா கேட்குமா நமக்கு இன்னும். ஓ சரிங்கம்மா, அடுத்து நான் அப்படி செஞ்சிடுறேங்கம்மா. கரெக்ட். ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க 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 வளமுடன். வளமுடன்ம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம். அம்மா நன்றியம்மா. ஐயா வாழ்க வணக்கம். வளமுடன். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த, போன இதுல வரல நீங்க. சரி உங்க ஊருக்கு தான் வந்து பார்க்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு. மெல்பானா தமிழ்நாடா? ஐயா மெல்பர்ன்ல தான் இருக்கோங்க ஐயா. நல்லா இருக்கோங்க ஐயா. நன்றி நன்றி. மதியானத்துக்கு மேல ஆயிடுச்சு, லஞ்ச் முடிச்சிருப்பீங்க. ஆமாங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. மணி ஆல்மோஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க ஸ்பீச். ரொம்ப யதார்த்தமான ஸ்பீச், நல்லா இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதுன்னு. இப்போ ஆஃபீஸ்ல வந்து முதலுக்கு இப்போ வந்து 100% மேக்ஸிமம் ஹானஸ்டா இவ்வளவுதான் என்னோட டெட்லைன்ஸ், இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இதுக்கு மேல ஒன்றும் இது ஓப்பனாவே சொல்லிடுறது. அது வந்து கிளியரா வச்சு காட்டி அவங்களோட எதிர்பார்ப்புனால இல்ல நம்ம ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ் கொடுக்கலன்னா நிறைய அதுக்கு ப்ரெஷர், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. ஆனா சில டைம்ஸ் வந்து இப்போ டிப்ளமேட்டிக்கா இருக்க வேண்டியது. நீங்க எதுல எங்கெல்லாம் பணம் இன்வால்வ் ஆயிருக்கோ அங்க வந்து வேற மாதிரி ஒருத்தங்க கிட்ட, கஸ்டமர் கிட்டயும் தேர்ட் பார்ட்டி அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா இருக்க வேண்டியதா இருக்கு. இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபுல்லா உண்மையை சொல்லவும் முடியாத ஒரு மாதிரி சுச்சுவேஷன். அங்க வந்து அதாவது யதார்த்தவாதி பொதுஜன விரோதின்னு சொல்றாங்க. அதுதான் அது எப்படி யதார்த்தம் வாழ முடியும்னு எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நல்ல அந்த இடத்துல மௌனமா கடந்து போயிடலாங்க சதீஷ். மௌனம் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்மைலோட கடந்து போறது ரொம்ப, நீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறிக்கிறது நல்லது. நான் அது சில இடங்கள்ல நான் இப்போ நான் பொய் பேசக்கூடாதுங்கிறது கருமை தீவே கலங்கு சுவாமி சொல்றாருல, கருமையை களங்கமா இருக்கிறது. அதுதான் அந்த மிச்சமாய் நின்று அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம இந்த முயற்சி எடுக்காம வேற யார் எடுக்க? அப்படி காம்ப்ரமைஸ் மூல கிடைக்கக்கூடிய இது வந்து என்ன பெருசா ஒண்ணும் வந்துட போறது இல்லையா? கண்ட பலன் தானே, இணையறியே நினைந்தேனப்போ அதுதான் சுகமா இருக்கும். அந்த இடத்துல மௌனமா ஒரு ஸ்மைலோட கடந்து போயிடலாம் சதீஷ். சிறப்பான பதிலை பண்ணுவோம், அது பிராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாங்க. நல்ல வழி எடுத்திருக்கீங்க. என்னால இவ்வளவுதான் முடியும், இதுதான் என்னுடைய கெப்பாசிட்டின்னு சொல்றது மிகச்சிறந்த பலம். அதான் உண்மையான பலம். என்னால என்ன வருங்கிறது சொல்லிடுறது பலம். முடியாதது முடியாதுன்னு சொல்லாம இருக்கிறது பலவீனம். கரெக்டா சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ். ரொம்ப சிறப்பையா, ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களை நன்றி சபரீஷ். வாழ்த்துக்கள். நன்றிங்க சபரீஷ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சாந்தி மேடம். என்னோட இது கேள்வி என்னன்னா, எனக்கெல்லாம் வந்து நைட் ஒரு 10-10:15 படுத்துருவேன் ஐயா. அப்புறம் வந்து காலைல வந்து எனக்கு வந்து 2:30 3:30 இந்த மாதிரி நேரத்துல முழிப்பு வந்துடும். அந்த நேரத்துல ஏந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் படுத்தா ரிலாக்ஸா இருக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரியா தலை எல்லாம் ஒரு மாதிரியா பாரமா தான் எனக்கு இருக்கு. இந்த உறக்கங்களின் மிச்சங்கிறதுனால சரி உறக்கத்தை பத்தி இன்னைக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். எல்லா கொஸ்டினும் வருது சாந்தி மேடம். நல்ல தவறு இல்ல. நீங்க 2 மணிக்கு 2:30 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு மறுபடியும் நல்ல ரிலாக்ஸேஷன் பண்றீங்க இல்லையா? ஆமா, அந்த இடத்துல தூக்கமே வந்து தவறு இல்ல. தவறு கிடையாது. அது வந்து வெள்ளி முளைச்சதுக்குனாலதான் 3 மணிக்கு தான் நீங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அது வந்து பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மணிக்கு முன்னாலேங்கிறது கொஞ்சம் கஷ்டம். 3 மணிங்கிறது நீங்க இருந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு 3 அந்த மாதிரி டயத்துல தான். அது நல்லதுதான். சாந்தி தான் சாரி, இந்த ரிலாக்ஸேஷன் அரித்தந்தை நடத்துறது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பண்ணிருங்க. அது உங்களுக்கு டபுள் த தூக்கத்தோட பெனிஃபிட் கொடுத்துரும். அவங்க சொன்னாங்களே ஒரு 2 பாயிண்ட் தூக்கத்துல கிடைக்குன்னு, இது 3-4 பாயிண்டாவே எடுத்து கொடுத்துரும். அந்த ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா மனசையும் அதோட இணைக்கிறோம் இல்லையா? எண்ணங்களுடைய புறப்பாடு இல்லை. ஒரு பார்த்தா காலில இருந்து விரல இருந்து அப்படியே மேல வரைக்கும் நினைச்சிட்டு வர்ற போது மன இயக்கம் வெளியிருந்து பதிவுகள் ஆகாது, மனோசக்தி அங்க சார்ஜ் ஆயிருது. அதனால நல்லா புதுப்பிக்கப்படும். தவறு கிடையாது. நல்ல அந்த டயத்துல நல்லா பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எந்திரிச்சு பண்ணலைன்னா 4:30 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு பண்ணா எனக்கு வந்து தலை எல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உங்க பாடி கிளாக் அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதனால ஒண்ணும் தப்பில்லாதையே மாத்தணும். பிறருக்கு துன்பம் அளிக்கிற மாதிரி இருந்தா மாத்தலாம். உங்களுக்கும் துன்பம் இல்லை, மத்தவங்களுக்கும் துன்பம் இல்லை. அதனால நீங்க அதை அப்படியே கண்டிப்பா. ரொம்ப நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வழக்கம் போல உங்களோட தலைப்பு வித்தியாசமான தலைப்பு ஐயா. நல்ல சிறப்பான தொகுப்பு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க ஆரம்பத்துல கூறிய அந்த கணக்குப்படி பார்த்தா உறக்கங்கள்ல எங்க மிச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஐயா. உறக்கம் பற்றாக்குறையா தான் தெரியுது, சக்தியும் பற்றாக்குறையா தான் தெரியுது. நம்ம நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம். சின்ன வயசுல இருந்து எத்தனையோ ஆசைப்பட்டிருப்பீங்க, நினைச்ச வாழ்க்கை நினைச்சபடியா நடந்தது. அது மிச்சமா தொங்கித்தானே நிக்குது. அது நம்ம குழந்தைகளுக்கு பாஸ் ஆகி அவங்க இப்ப ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல, பேராசையில போய் நிக்குது இல்லையா? நம்ம நிக்கிறதுதான் தூக்கங்களின் மிச்சம், உறக்கங்களின் மிச்சம். சரி, சரிங்க. நல்லா ரொம்ப ரொம்ப இயல்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப எளிமையா இருந்தது. உயர்வான கருத்துக்களை எளிமையான முறையில சொல்றதுக்கு உங்களை விட்டா வேற ஆளு இல்லையா. அவ்வளவு அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்புமா ரசிச்ச. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம் ஐயா. உறக்கங்களின் மிச்சம், அந்த உறவுகளில் இருக்க முரண்பாடையும் அந்த தெளிவா சொன்னீங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு கேள்விங்க. நான் இப்பொழுது அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அதான் இந்த ஆன்மீகத்துல உயர பாத்தீங்கன்னா நம்மளா நினைச்சுக்கிறோம் உயர்றோன்னு, அது இந்த ஒரு சில தடைகள் வரும்போது அப்படி நினைக்க சொல்லுதுங்கய்யா. தடைகள் என்பதை விட ஐயா சொல்லுங்க. அதான் காட்டானை மேலேறி கடை தெருவில் நகை புரிய போயிருவியா பாக்கலாமா? அப்படித்தாங்க போயிட்டு இருக்கு. அதை தாங்குற மனப்பக்குவம் மகரிஷி தான் கொடுக்கணும்ன்ற நிலையில நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னதான் நமக்கு இதுவா இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனது வலிக்குது. அது சொல்ல தெரியல எப்படின்னு. அதுல இருந்து எப்படிங்க வெளியே வர்றது? நல்லாவே இருக்காங்க, திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க. அது உறவுகளுக்குள்ளேயே அப்படி இருக்கு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. அந்த நிலையில போயிட்டு இருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த உறக்கங்களின் மிச்சம் கம்பேரிசன் அதிகமாயிருது. உங்ககிட்ட இருக்கிறத கம்பேர் பண்றதை விட நீங்க ஆன்மீகத்துக்கு வர்றது கூட இப்ப எல்லாரும் கம்பேர் பண்றாங்க. கண்டிப்பாங்க, இப்பதான் புரியுதுங்க. பிரச்சனை என்னன்னா, நீங்க ஆன்மீகத்துல மேல மேல உயர்ந்து வர்றதே அவங்களுக்கு பொறுக்க முடியல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு தடை ஏற்படுத்துறதுக்கு தான் பேசாம இருக்கிறது, வேற யாராவது மூலமா ஏதாவது ஐயா தேவையில்லாத வீண் பழி எல்லாம் வருதுங்க. அது ஏத்துக்கிற மனப்பக்கம் ஒரு சில டைம் சரி ஏற்றுக்கொண்டால் வினை போயிடும் அப்படின்னு நினைக்க சொல்லுது. ஒரு சில டைம் மனசு அது ஏத்துக்கிறதுக்கு தயங்குது. அதுக்கெல்லாம் என்னங்கயா பண்றது? நாம எதுவுமே நம்ம வரல இல்ல இந்த மாதிரி. அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா குரு நினைச்சு மௌன வாய்ப்பு கிடைச்சுன்னா இருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வருத்தமே. இப்ப அவங்க நிறைய பேர் முன்னால பேசுனவங்க சொன்னாங்க இல்லையா, நமக்கு சார்ஜ் பத்தல. என்னத்துன்னு உடம்புல நிறைய இப்படி எல்லாம் பண்றதுனால உள்ள இருக்கக்கூடிய சக்தி டக்குன்னு விரயமாகுது. அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் விருன்னு உங்க சக்தியை எடுத்துருது. அந்த இடத்துல நீங்க என்னங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. அவங்க ஏதாவது நேரடியாவோ மறைமுகமோ விமர்சனங்கள் வர்ற போது உங்க மனசு புருவ மையத்துக்கு வந்துடும். சரிங்க. அப்ப ஆக்ஞனா இதுக்கு நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஆக்ஞனை 13 தானே வேகம். 20, 22, 25, 30 அடிக்கிற போது இந்த 13 ஃபில்டர் பண்ணிடும். நம்மளும் 20 இருந்தீங்கன்னா நீங்க அவங்க கூட சேர்த்துருவீங்க. இடியேட்னு அவருக்கு ஒபாமா சொன்னார் இல்லையா, 26 நீங்க போய் 30 போயிருவீங்க. சரிங்க. அதனால ஆக்ஞனையில இருந்துக்கணும். அது சாந்தியே சொன்ன விஷயம்தான். ஒருவேளை நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலை இருந்தா ஒரு முறைக்கு 2 முறை விழிப்பு நிலையோட துரியத்திலிருந்து பதில் சொல்லணும். 8க்கு போயிடும். சரிங்க. அப்போ அலைச்சல் 8க்கு வரும்போது நீங்க வர்ற பதில் எல்லாமே நல்ல பதிலா தான் வரும். அந்த அமைதி நிலையில இருக்கக்கூடிய பதில் வரும். அவங்கள மறுபடியும் அவங்களத்தான் அமைதிப்படுத்துமோ தவிர மீண்டும் உங்களை தூண்ட வைக்காத, விமர்சனங்களை குறைக்கும். அதனால அந்த விமர்சனங்கள் வர்ற போது ஆக்கினை நிலையிலும் நீங்க பதில் உரைக்கிற போது துரிய நிலையிலிருந்து செய்யுங்க. கண்டிப்பா குரு ரொம்ப சிறப்பான விளக்கம்யா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நினைச்சோம்னா தூக்கமே வர்றது இல்லைங்க. 3 மணி 2 மணி வரைக்கும் தூக்கம் வர்றது இல்ல. அப்போ குருவை நினைச்சுக்குவேன். குருவை நினைக்கிறாலும் மனசு அப்படியே நினைக்க அந்த 2 மணி 3 மணி ஆயிடுதுங்க தூக்கம் வர்றதுக்கு. அந்த நிலைக்கு போயிடுது மனசு. நீங்க செருப்பு போட்டு வீட்டை சுத்தி அப்படியே லைட்டா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டுங்க.
சரிங்க. செருப்பை கழட்டி விடையில உங்க கவலைகளையும் கழட்டி விட்டு உள்ள போய் படுத்துருங்க. என்னையில சரியா போய். சரிங்க சரிங்க. கவலை எங்க இருக்குது? என் செருப்புலதான் இருக்குது, கால் அடியில அப்படின்னு சரியா போய் நல்லா தூங்கிடலாம். ரொம்ப சிறப்பான விளக்கமையா. எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு நீங்க உங்களுடைய விளக்கம் பதிலு. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்த்துக்களையா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா பதில். நீங்க வந்து அப்படியே போட்டுட்டு வாக்கிங் போங்கன்னு சொல்லும் போது என்னன்னு நினைச்சு உடனே செருப்பை கட்டிட்டு உங்க எல்லா கவலையும் விட்டுட்டு அப்படியே போங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா அது கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலுங்க. எல்லாரும் கடைபிடிப்போம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நண்பர் வந்துட்டார். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஐயா வாழ்க வளமுடன். சுந்தரமூர்த்தி சார் வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா கேக்குதுங்களா? நல்லா ஐயா ரொம்ப மிக மிக ஒரு நல்ல வழக்கம் போல கலகலப்பான ஒரு வேதாத்திய கருத்துக்களை சொல்வதில் சார் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து ஐந்தறிவு அந்த 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 அனிமல்ஸா இருக்க மிருகங்களா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாத இது அந்த ஆறறிவு மனம் என்ற ஒன்று வந்த பிறகுதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதான் அந்த 5 அளவு முறையில மகரிஷி அவர்கள் வந்து இப்போ அந்த எண்ணத்தை சேர்த்திருக்காரு இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உறக்கம், உழைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அளவு முறை இருக்கு. அந்த எண்ணத்தில் எந்த மாதிரியான ஒரு அளவு ஒரு முறை அது கொஞ்சம் விளக்குங்கய்யா. எண்ணம். ஆமா, எண்ணத்துலதான் 5 அளவு முறை வந்து சுவாமிஜி கொடுத்தது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வித்து ஆற்றல் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஜீவகாந்தம் வித்து கெட்டதுன்னா உயிராற்றல் கெடும், உயிராற்றல் கெட்டதுன்னா ஜீவகாந்தம் கெடும். அப்போ எண்ணத்துல அளவு முறை இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. எண்ணத்துல அளவு முறை என்னன்னா, எந்த இடத்துல நீங்க டக்குன்னு உங்க கண்ட்ரோல் போகுதுன்னு கவனிங்க சுந்தரமூர்த்தி சார். எந்த இடத்துல வந்து யார் உங்க வீட்லயோ வெளியிலயோ அலுவலகத்திலயோ வேலை செய்யற இடத்துலயோ இல்ல பொது இடத்துலயோ பஸ்லயோ யாராவது டக்குன்னு இடத்துல போட்டு ஏதோ ஒரு இடத்துல குப்பை போடுறாங்க, எச்சு துப்புறாங்க, அந்த இடத்துல வந்து உங்க கண்ட்ரோல் சிஸ்டம், உங்க இயல்பு நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மனசு ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க சந்தோஷமா இயல்பு நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கீங்க, இது மாறுறது எப்பன்னு கண்டுபிடிக்கும். அந்த இடத்துல வந்து நீங்க எண்ணங்கள் வந்து உங்களுக்கு டக்குன்னு அந்த எண்ணத்துக்கு அது வலிமையா இருக்குதுன்னு அர்த்தம். இது எனக்கு ஆகாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலிமையான எண்ணங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. அந்த எண்ணம் வந்து அதை பிடிச்சுங்க, அதுதான் எண்ணம் மாறாய். இந்த இடத்துலதான் நான் ஸ்லிப் ஆகிறேன், இது பேசுனா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது அவங்க இயல்பு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மேல் பதிவு அப்படியே போட்டு இந்த எண்ணம் நீ மேற்கொண்டு வேண்டாம். இல்ல அது பண்ணுனா எனக்கு கேடு, சமுதாயத்துக்கு கேடுனா அதுக்கு வாழ்த்தலை. நம்ம நெருங்குவங்களா இருந்ததுன்னா பக்குவமா சொல்லலாம். அமைதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓய்வா உட்காந்துக்கல. சாப்பாட்டுக்கு முன்னால சொல்லிடாதீங்க, சோறு கிடைக்காது. சாப்பிட்டதுக்கு பின்னால அமைதியா உட்காந்து இந்த இடத்துல இப்படி நீங்க பண்ணது தப்பா தெரியுது, கொஞ்சம் இப்படி மாத்தி பண்ணா நல்லா இருக்குமே சுவாமிஜி சொல்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க. அதுவும் பிராக்டிகலாவும் சரியா வந்து. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக எம் அன்பி சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார் ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிருக்கோம். ஒரு முறை டச் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிடும். மறுபடியும் டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உமையால் மேடம் சொல்லுங்க. ஐயா, நீங்க இப்ப உரை சொல்லும் போது சொன்னீங்கல்ல ஐயா, துரியதம் வந்துட்டா துரியம் கொடுத்த உடனே அன்பர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. தூக்கம் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறது பழக்கத்தின் பதிவு அப்படின்னு சொல்றீங்க. பழக்கப்பதிவு. ஆமா, பழக்கப்பதிவுடைய தாக்கம் தான் அது. அப்புறம் அகத்தாய்க்கு வந்துடுறாங்க, செட் பண்ணிட விடுறதுல இருந்தாலும் 1-2 தப்பிச்சிருவாங்க. சரிங்க சரிங்க, அதான் கேட்டேன்.
பழக்கத்தினுடைய ஆளுமை தான். துன்பம் அளிக்கும் எனில் நமக்கு தவிர்ப்போம். சுவாமிஜி சொல்றாங்க, மத்தவங்களுக்கு துன்பம் இல்லை, உங்க வேலை இதெல்லாம் வந்து நைட் ரொம்ப நேரம் இருக்குது, 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வு எடுக்கலாம், தவறு கிடையாது. அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் இந்த பிராக்டிஸ் விடக்கூடாது. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக ஐயா அவர்களை, அண்டிசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு முறை மைக்கை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. அன்மீட்ல தான் இருக்கீங்க ஐயா. ஆண்டிசாமி சார் பேசுங்க. வாழ்க வளமுடன். தெரியலுங்க ஐயா. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். எப்பவும் போலுமே உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப குழந்தைகள் வந்து நல்லா தூங்குவாங்க, அதே வயதாகவும் வயதானவர்கள் வந்து குழந்தைத்தனம் தான் வந்துரும் மோஸ்டா. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்படுறது என்னன்னா, வயசாவ எனக்கு தூக்கம் போயிடுது. அந்த மனவளக்கலை எல்லாம் இருக்கும், மனக்கவலை எல்லாம் இருக்கும். அவங்க மனவளக்கலை அன்பர்களா இருந்தா சிறப்பா இருக்கும். ஆனா இப்ப எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கம் கம்மி ஆயிடுது. அது ஏன் அந்த இது ஐயா? நல்ல கேள்வி இது. என்னன்னா, சின்ன குழந்தைகளுக்கு வந்து உள்ளுறுப்புகளை எல்லாம் வந்து மறுபடியும் வளர்ச்சி பெறுவதற்காக, அதனுடைய வேலைகளை தொடங்குறதுக்காக குழந்தைகள் தூங்கினா தான் உள்ளுறுப்புகள் வந்து அதுக்கு நம்ம உடம்புடைய சக்தி நிலை போய் அதை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வரும். நம்ம குழந்தைங்க பாருங்க 16 மணி நேரம் 17 மணி நேரம் தூங்குவாங்க. பெரும்பாலும் நைட் தூங்க மாட்டாங்க. நம்மள நைட் டியூட்டி பார்க்க வச்சிருவாங்க பச்சை குழந்தையெல்லாம். அது வயதாக பருவ வயதாக அந்த அது 16 12 ஆகி 10 ஆகி 8 ஆகி வயதாக உங்களுக்கு வளர்ச்சி போய் உள்ளுறுப்புகள்லாம் வந்து எனக்கு சக்தி வேண்டாம், நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன்னா சார்ஜ் குறையுது. அது பூமியினுடைய சுழற்சி ஒரு காரணம், சக்தி விரயமாகிறது. வித்தாற்றலினுடைய இது வந்து டென்சிட்டி குறைஞ்சு போயிருது, அடர்த்தி குறைஞ்சு போயிருந்தாங்க. உயிராற்றல் வந்து பவரா வராது, ஜீவகாந்தம் பவரா வராது, உள்ளுறுப்புகளும் போது நான் வேலை செய்யணும். ஒவ்வொன்றும் அப்படியே அதனுடைய வேலைகள் பெருசா அவங்களுக்கு உடல் இயக்கம் இருக்காது, மன இயக்கம் இருக்காது இல்லையா? அதனால வளர்ச்சி தேவையில்லை. தளர்ச்சிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த உள்ளுறுப்புகளை சரி பண்றதுக்கு உண்டான வெளி உறுப்புகளை கட் பண்ணாது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து இயக்கத்திலேயே இருக்கும். அது குழந்தைகளா இருக்கிறப்ப எல்லாம் வந்து இளைஞர்களா இருக்கிற போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை கட் பண்ணி விட்டுரும். வெளி வேலைகள் எதுவுமே அப்படியே தூங்குவாங்க. உட்கார்ந்த இடத்துல அப்படியே குழந்தைய விளையாண்டு அப்படியே தூங்குவாங்க இல்லையா? அது வந்து கட் பண்ணிடும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்பு. இது வந்து கட் பண்ணாது, அப்படியே இயக்கத்தில் இருக்கிறதுனால தூக்கம் குறையத்தான் செய்யும், தவறு கிடையாது. அப்படிங்களா ஐயா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? கேள்வி இல்லைங்க ஐயா. அவரு ஆண்டிசாமி சார் வரல. சரி சரிம்மா, நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி நன்றி. நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க ஐயா. அவர் லெஃப்ட் ஆயிட்டு இருக்காருங்க ஐயா. இல்ல நானும் அதான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சிந்தனை விளக்கம், கேள்வி பதில். ஒருத்தருடைய கேள்வி வந்து அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும்ன்றது ரொம்ப உண்மையா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போறோம், ஆனா அவங்க பேசும்போது நமக்கு அதிகமா கோபம் வரும் அப்படின்றது நல்லா தெரியுது. அப்போ நம்ம வந்து மனப்பக்குவத்துக்கு வரோம், அவங்க என்ன பேசினாலும் நம்ம வந்து கோவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எல்லாமே அந்த மனநிலையில தான் நம்ம போறோம். அவங்க பேசும்போது அந்த நிலைய மாறிடுறோம். அது ஏனுங்க ஐயா? அது மேல் மனசுல இருந்து நடு மனசுக்கு போய் ரெக்கார்ட் ஆயிக்குதுமா. எங்க வீட்லயும் இல்ல, எல்லார் வீட்லயும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கும். அது பெண்கள் வந்து என்னன்னா ஷார்ப்னஸ் அதிகம். உங்களுக்கு எல்லாம் வந்து சின்ன இதா இருந்தா கூட டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் ஆம்பளை கிட்ட எல்லாம் ரகசியத்தை சொல்லலாம், யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா ஆம்பளை ஒண்ணும் அது பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியா இப்ப சொன்ன அப்படிம்பாங்க. ரெண்டாவது வந்து யாரு கேட்டுவா, சொல்ல வேண்டாம்னு சொன்னாதான் யோசிப்பாங்க, ஓ சொல்ல வேண்டாம் அப்படின்னு. பெண்கள் அப்படி இல்லை, எதை சொன்னாலும் கேட்ச் பண்ணி வச்சுப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, ஏதோ பத்திரிக்கை வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு போறோம், பேச வேண்டிய இடத்துக்கு போறோம் அப்படின்னு நீங்க உள்ள முதல்ல இருந்தே உங்க மனசு அடைய, இவங்க வீட்டுக்கு போகணுமே, இவங்க பேசுவாங்களே, எனக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனா இப்ப ஆன்மீகத்துல இருக்கிறனால ஒரு செட்டப்ல கொண்டு வந்து வச்சிருப்பீங்க. நான் பேச மாட்டேன், அவங்க என்ன சொன்னாலும் அமைதியா இருப்பேன். ஆனா அவங்க ஏதாவது இந்த இடத்துல இப்படி பேசிட்டா நான் திருப்பி பேசியே தீருவேன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. அது நடுமனசு நிற்கும். வீட்லயும் சொல்லிட்டு தான் கிளம்பி போவீங்க. நான் பேசவே மாட்டேங்க, வாயை திறந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனா உள்ள வேற ரெக்கார்டு என்ன இருக்குதுங்க, அவங்க ஏதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி பேசுறாங்கன்னா நான் திருப்பி பேசிடுவேன், என்னை கேட்கக்கூடாதுன்னு நீங்க உள்ள ரெக்கார்டு வச்சிருப்பீங்க. அதுக்கு பேரு ப்ரீஜுடைஸ்னு பேருங்க, முன் தீர்ப்புன்னு பேரு. நீங்க அப்படி முடிவு பண்ணிட்டு போகக்கூடாது. என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்குவேங்கிற ஒரு நிலைக்கு வந்துடணுங்க. அது ஆக்னியில வச்சு கேளுங்க அவங்க பேசுறதுனா, நீங்க பேசல துரியத்துல வச்சு பேசுங்க, சரியா? அந்த முன்னால நம்ம ரெக்கார்டு ரெடி பண்ணிட்டு போறதுதான் உள்ள, அது முடிவு பண்ணிட்டு அது போக வேண்டாம் இனிமேல். சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அந்த ரெக்கார்டே பண்ணாம போனாலும் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் மாறிடுதுங்க ஐயா. மாறிடுது, அது ஆக்கினையிலேயே இருக்கும். நீங்க அப்ப என்ன 3 தான் சொல்றாங்க, மத்தவங்க பேசையில ஆக்கினை, நம்ம பேசையில துரியம். ஒண்ணுமே இல்லாத நேரத்துல சாந்தி, சக்தி பெருகிறோம். அவங்க பேசனுடைய தாக்கம் எல்லாம் நமக்கு சக்தி ரீகெயின் ஆயிக்கும். சுவாமிஜியே சொன்னதாம்மா. ரொம்ப சிறப்புங்க ஐயா, நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்க, நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவா